ஹாப்பி தீபாவளி. அண்ணா வணக்கம். வணக்கம். இன்னைக்கு வந்து கருங்கல்பாளையம் சந்தை எப்படி போயிட்டு இருக்கு? தீபாவளி சந்தை எப்படி போயிட்டு இருக்கு? முதல்ல நம்ம நேரு அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கிறோங்க. இந்த வாரம் பரவாயில்ல, இந்த வாரம் வியாபாரம் இருக்காதுன்னு நினைச்சோம். அதுக்கு தகுந்த பார்ட்டிகளும் நிறைய வந்தாங்க. விலையும் கொஞ்சம் கம்மியாக கிடைச்சது. நல்ல நல்ல மாடு வச்சு நிறைய மாடு எடுத்தோம். சரி, எந்தெந்த ஏரியாவுக்கு வந்து மாடுகள் அனுப்பிச்சிருக்கீங்க? தென்காசி, சிவகங்கை, விழுப்புரம், திருவண்ணாமலை, மைசூர், அப்புறம் அது போக வந்து வாழப்பாடி, இன்னும் நிறைய ஒரு மிலிட்ரி மேன் விட்டீங்க. தென் விழுப்புரம் மிலிட்ரியிலேருந்து வந்தாங்க. எல்லாமே வந்து எடுத்துருக்காங்க. சரி, ஓகேங்க. அப்படியே வந்து இந்த வாரத்தில் வந்து எத்தனை ரூபா பட்ஜெட்ல இருந்து எத்தனை ரூபா மட்டும் மாடுகள் வந்து? இந்த வாரம் ஸ்டார்டிங் 50 ரூபாயிலிருந்து 1 ரூபாய்க்கு முடிய எடுத்துருக்கோம். 1 ரூபா மட்டும் எடுத்துருக்கீங்க? 1 ரூபாய்க்குள்ள முடிய எடுத்துருக்கோம். சரி, ஓகே. நன்றி. வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல். ஐயா வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? நாங்க தென்காசி பக்கம் ஒரு சின்ன கிராமம், சிவசைலங்கிற ஒரு கிராமத்துல. சிவசைலம்ங்களா? சரி, பக்கத்துல வரும். குற்றாலத்துக்கு பக்கத்துல. குற்றாலத்துல இருந்து பத்தி. சரிங்க. இப்போ வந்து நம்ம கருங்கல்பாளையம் மாட்டு சந்தைக்கு வந்திருக்கீங்க. ஆமா. 5 மாடுகள் வாங்கிருக்கிறதா சொன்னீங்க. ஆமா. மலைக்காத. எத்தனை கண்ணு மாடுங்க, எத்தனை சென மாடுங்க ஐயா? 3 கண்ணு மாடு, 2 சென மாடு. 3 கண்ணு மாடு, 1 சென மாடு. 2 சென மாடு. நல்ல சூட்டிப்பான கண்ணு. வந்ததுல இருந்து செம சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்கு. எப்படிங்க இவர மணிகண்டன் கான்டாக்ட் பண்ணீங்களா? யூடியூப்ல தான் பார்த்தோம். யூடியூப்ல பார்த்துட்டு கான்டாக்ட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுக்குறாரு? நல்லா பரவாயில்ல. மத்த பக்கம் நாங்க இதுக்கு முன்ன ஒரு 11 மாடு, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25 மாடு வெளியில வாங்கினோம். அதுல எங்களுக்கு திருப்தி இல்ல. மாட்டுல விலையும் கூட, அதே சமயத்துல எங்களுக்கு வந்து அதோட கிளைமேட்டுக்கு எங்களுக்கு ஏத்தா, எங்க கிளைமேட்டுக்கு ஏத்தால எடுத்து கொடுக்கல அவங்க. அதனால இவர்கிட்ட பேசணும், வாங்க உங்களுக்கு ஏத்தால எடுத்தாரனால அதே மாதிரி எடுத்து வந்திருக்காரு. ஆமா, அந்த மாட்டுல இருந்து இதுக்கு எடுத்து ஒரு மாட்டுக்கு அன்னைக்கு 20,000 ரூபாய் குறையாது. 20,000 ரூபாய் மிச்சம் பண்ணி கொடுத்துருக்கு. சரி. எப்படி இந்த சைஸ் மாடுகள்லாம் உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வருங்க? எங்க ஏரியால இந்த மாதிரி பிரீடு கிடையாது. எங்களுக்கு வந்து கொஞ்சம் கிராஸ், இந்த மாதிரி கிராஸ் ஐட்டங்கள் தான் வரும். கிராஸ் 50, 60 அந்த மாதிரி பிரீடு போங்க. சரி. இது எப்படி இந்த வந்து உங்க ஏரியாவுக்கு அடாப்ட் ஆகிக்கும்? ஆமா, இது அடாப்ட் ஆகிருக்கும். நான் இழப்பு இல்லாத மாடை தான் கேட்டேன். கிராஸ் கட்ட ஒரு சாகிவால் வீட்டுக்கு எங்க சாகிவால் படுத்துட்டு இருக்கிற கண்ணு மாடுங்களா? அது வீட்டோட உபயோகத்துக்காக இதுதான் பிசினஸா பண்ணிட்டு இருக்கோம். ஆமா, பால் கொள்முதல் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். சரி, இப்போ வந்து எடுத்த மாடுகள் எல்லாமே பாத்தீங்கன்னா நல்ல கறவைத்திறன் இருக்கிறத மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. 10 இருக்குன்னு இருக்காங்க. முன்ன பின்ன இருந்தாலும் பிரச்சனை இல்லை. நம்ம இப்போ உங்க கணக்குப்படி ஆவரேஜா ஒண்ணு எத்தனை கொடுக்குற மாதிரி இருக்குதுங்க? நான் ஒரு 18 வரைக்கும் அதை எதிர்பார்க்கேன். 18 வரைக்கும் கொடுக்கும் ஒவ்வொரு மாடு. 18 வரைக்கும். சரிங்க. எப்படி பட்ஜெட் எல்லாம் நீங்க எதிர்பார்த்த மாதிரி முடிச்சு கொடுத்தீங்களா? ஆமா, எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு இந்த மாடு நான் 5 நான் வெளியே போறேன் தான் கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் ரூபாய் ஆயிடும். 5 ரூபா வந்துடும். அது வரைக்கும் அப்படிதான் கொடுத்து வாங்கிட்டு போயிருக்கேன். அதுல அந்த அளவுக்கு திருப்தியும் இல்ல. 2000னா 3000 இருக்கும். அதனால இது எங்களுக்கு பரவாயில்ல, நல்ல திருப்தியாவே இருக்கு. சரி.
இப்போ இது வந்து உங்க ஏரியா கொண்டு போறீங்க. ஆமா. இந்த ஏரியால இருந்த மாடுகளுக்கு வந்து உணவு முறைங்கிறது வந்து ஒரு மாதிரியா இருக்கும். உணவு முறையில வந்து ஆமா உணவு முறை நாங்க எல்லாமே நாங்க யூடியூப்ல பார்த்து எல்லா விதமான தீவனங்களும் வச்சிருக்கோம். சரிங்க. சைலேஜ், அது போக சூப்பர் நேப்பியர், அப்புறம் தீவனங்கள் நவதானியங்கள், அது எல்லாமே நாங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இப்போ பால் கறக்கிறதுக்கு வந்து என்ன மாதிரி தீவனங்கள் கொடுக்கலாங்க ஐயா? பால் கறக்கிறதுக்கு வந்து இந்த ப்ரோமாக்ஸ், அது போக இந்த செல்ஃபா நவதானியங்கள் எல்லாம் கொடுத்திருக்கிறோம். சரிங்க. அது போக இந்த ஆர்பில இருந்து ஒரு அன்னபூர்ணா தீவனம் கொடுக்குறாங்க. அன்னபூர்ணா பழனியில இந்த ஆர்பி சைலேஜ், அவங்ககிட்ட தான் சைலேஜும் இந்த இது எடுக்கிறோம். ஒரு மாட்டுக்கு வந்து சூப்பர் நேப்பியர் 25 கிலோ கொடுப்போம். அன்னபூர்ணா அந்த தீவனங்கள்லாம் சேர்ந்து அது ஒரு நாளைக்கு 6 கிலோ கொடுப்போம். 6 கிலோ. ஆமா, அது போக சைலேஜ் 5 கிலோ கொடுப்போம். 5 கிலோ மொத்தமா கணக்கு பார்த்தா ஒரு 40 கிலோ பக்கமா வந்துடும். வராது, 5 ஆமா 5 10 ஆமா ஒரு 25 கிலோ 20 கிலோ வரும். 20 பக்கமா வரும். 20 பக்கமா கொடுக்குறீங்க. எத்தனை பால் அளவு கொடுக்கும்? பால் அளவு வந்து எங்களுக்கு முதல்ல கிளைமேட் நல்லா ஜூன் ஜூலைல வாங்கிட்டு போகும்போது எங்களுக்கு வந்து 20 லிட்டர் 20 லிட்டர் 25 லிட்டர் 30 லிட்டர் உள்ள மாடுகள் இருக்கு எங்கிட்ட. சரி. ஆனா இந்த குறிப்பிட்ட இந்த வெயிலுக்கு கம்ப்ளீட்டா ஒரு பாதி அளவு குறைஞ்சு போச்சு. பாதி குறையுது. 30 லிட்டருக்கு மாடு 20 வந்துச்சு. 20 லிட்டருக்கு மாடு ஒரு 15 அந்த மாதிரி வந்துச்சு. அதுக்கு வந்து என்ன மாதிரி பண்ணலாங்க ஐயா? நமக்கு எங்களுக்கு வந்து அந்த கிளைமேட்டுக்கு தகுந்தால வாங்கணும். கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது மெயின் வந்து கிளைமேட் மாறும்போது வந்து பால் கறவைத்திறன் வந்து மாறுபடுங்கிற மாதிரி சொல்றீங்க. பியூர் இந்த கெச்சப்பில் வந்து மோத்தி மாடு பியூர் இருக்குல்ல, அந்த இதுல வாங்கினா சரி வரல. சரி வராது. ஏன்னா உங்க ஏரியா வந்து ஹீட் அதிகமா இருக்கு. ஹீட் அதிகமா இருக்கும். அதே மாதிரி பரவாயில்ல, எங்க ஏரியா வந்து குற்றாலம் மலையடி வரம் தான். சரி. அதனால ஓரளவுக்கு பரவாயில்ல. சரிங்க. இப்ப இதுக்கெல்லாம் இப்படி வண்டி ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா? இல்ல, அவரே பண்ணி கொடுத்துருக்காரு. அவரே பண்ணி கொடுக்குறேன்ட்டாரு. நாங்க வர்றதுக்கு முன்னே அவர்கிட்ட வந்து அவரோட அக்கௌண்ட்லாம் வாங்கி பணத்தெல்லாம் போடுறது எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டோம். கையில பணம் எல்லாம் கொண்டு வரல, எல்லாம் பண்ணி கொடுத்தோம். சரி, இப்போ சந்தைக்கு வந்திருப்பீங்க. நைட் எத்தனை மணிக்கு வந்தீங்க? நைட்டு நாங்க வந்தோம். எங்களுக்கு லாட்ஜில் அவர் இந்த மாதிரி லாட்ஜில் தங்கிட்டு காலையில ஒரு 3 மணிக்கு வாங்கினாரு. நாங்க அதே மாதிரி 3 மணிக்கு வந்தோம். வந்த நேரத்துல இருந்து எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு மெதுவா செலக்ட் பண்ணி தான் எடுத்து கொடுத்தாரு. நாங்க செலக்ட் பண்ண மாடு கூட அவர் நம்பிக்கையான உள்ள ஆள்கிட்ட எடுத்து கொடுத்தாரு. நம்பிக்கையான ஆளுகிட்ட எடுத்து கொடுத்தாரு. எப்படி இருந்தாலும் குறைஞ்சது எத்தனை மாடுகள் பாத்திருப்பீங்க? கடைசியா அவரு சேட்டி பேசுறதுல பாத்துருப்போம். இல்ல, சேட்டி பேசுறதுல வேண்டாம்னு சொல்லியிருப்பாரு. ஆமா, அது வேண்டான்ட்டாரு. அது எத்தனை மாடு அந்த மாதிரி ரிஜெக்ட் பண்ணி கொடுத்துருப்பாரு உங்களுக்கு? அது எப்படி ஒரு 40 மாடு ரிஜெக்ட் பண்ணி கொடுத்தாரு. 40 மாடு. அப்ப மொத்தமா எத்தனை மாடு பாத்தீங்க? ஒரு 50 மாடு பாத்து. 50 உருப்படி. 50 உருப்படி பார்த்து 5 தான் வாங்கிருக்கீங்க. 5 தான் வாங்கி. அது அந்த அளவுக்கு சேட்டி பேசன் ஆயிருக்கு அவருக்கு. ஆமா. அப்போ என்ன எல்லாமே செக் பண்ணி வாங்கி கொடுத்துருக்காருங்களா? ஆமா, கண்டிப்பா. அவர் மத்தவங்களை கம்பேர் பண்ணும்போது அவர் எவ்வளவு பெஸ்ட் தெளிவா பார்த்து வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. இந்த மாடுகள் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்க ஐயா. கூட இருக்கிறவருங்க? கூட இருக்கிறது தான் மாடு மெயின்டைன் பண்றது. நான் ரிட்டையர்ட் ஆகிற டீச்சர். சரிங்க. ஓ, ஆசிரியர். சரி. ரொம்ப நன்றிங்க. மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். இவர்கிட்ட மாடுகள் வாங்குறதுக்கு சஜன் பண்ணிடலாங்களா? பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். ஏன்னா நான் இப்ப என்னோட ஃப்ரெண்டுக்கு ஒரு 11 மாடு தான் நாங்க சில இடத்துல வாங்கணும். அது இவர்கிட்ட வந்து 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. ஒரு மாட்டுக்கு 1 லட்ச ரூபாய்க்கு வாங்கின மாடு இவர்கிட்ட 20,000 ரூபாய் கம்மியா இருக்கு. அவர்கிட்ட அந்த போட்டோ எல்லாம் இப்ப வீடியோ எடுத்து அனுப்பியாச்சு. நெக்ஸ்ட் டைம் அவர் ஒரு 10 டேஸ்ல இங்க வரப்போறாரு. 10 டேஸ் கழிச்சு அடுத்த சந்தை வந்து அவரை தான் பேட்டி எடுத்து. சரி, ஓகேங்க. ரொம்ப நன்றி. சரி. ஒரே நிமிஷம். மூஞ்சி நல்லா இருக்கா? நல்லா தான் பாக்குறேன். எங்க இருக்கிற மாடு வாங்குற தம்பி வணக்கம். சொல்லுங்கண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க. எங்க இருந்து வர்றீங்க? உங்க பேரு? என் பேர் சதீஷ்ண்ணா. நான் வந்துட்டு பாலப்பாடியில இருந்து அத்தனூர்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்து வரேன். சரிங்க. இவர் மணியண்ணனோட யூடியூப் சேனல் பார்த்தேன். இதுக்கு முன்னாடியே நான் மாடு இங்க எடுத்திருக்கேன். கருங்கல்பாளையத்திலே வந்து ஃபர்ஸ்ட் டைம் சந்தை வந்து பாத்தீங்கன்னா அட்டென்ட் பண்ணது கருங்கல்பாளையம் சந்தை தான். இதுக்கு முன்னாடியும் மாடு எடுத்திருக்கேன். அது நான் நினைச்ச அளவுக்கு இல்ல. ஃபர்ஸ்ட் என்னன்னா, ஒரு பிரீடர்ட்ட வந்து ஒரு தெளிவான ஒரு நோக்கம் என்னவா இருக்குன்னா, மாடு வராங்க அவங்களுக்கு வந்து நம்ம எடுத்து கொடுத்துடணும்னு நினைக்க கூடாது. அவங்க ஊர் என்ன, அவங்க ஊரோட கிளைமேட் என்ன, உங்களுக்கு இந்த மாதிரி மாடு கெப்பாசிட்டி இது தாங்குமா, வெயிலுக்கு தாங்குமா, உங்கள்கிட்ட டீசென்டான கொட்டா இருக்கா, அப்படி இல்லைன்னா என்ன லாபம் நடக்கும், என்ன நஷ்டம் நடக்கும்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், மாட்டுல வந்து என்ன லாபம் என்ன கிடைக்கும்னு ஃபர்ஸ்ட் எல்லாருமே பேசணும். நீங்க 30 லிட்டர் பால் ஊத்திடுறீங்கன்னா
இன்னைக்கு ஆவரேஜா எல்லாருமே சொல்றது என்னன்னா ஒரே ஒரு விஷயம் தான் சொல்றாங்க, இதுல 2 கிலோ போடு, அதுல 2 கிலோ போடு, எதுல 2 கிலோ. அந்த ஒரு தெளிவான ஒரு விஷயம் வந்து மக்களுக்கு போய் சேரணும். அதாவது உணவு கட்டுப்பாடை வந்து தெளிவா உணவு கட்டுப்பாடு யாருமே தெளிவா சொல்றது இல்ல. இப்ப வரைக்கும் என்ன ஃபீட் கொடுத்தா இன்னைக்கு சொல்றாங்க, இந்த மாடு நேரம் 10 கறக்குதுன்னா இந்த மாட்டுக்கு வந்து நம்ம என்ன ஃபீட் ஃபர்ஸ்ட் தரணும், அது எவ்வளவு தண்ணி கெப்பாசிட்டி, அது எவ்வளவு எடுக்குது, அதை ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லணும். இப்ப 10 லிட்டர்னா சும்மா அது பீசிடாது. இன்னைக்கு மாடு இங்க எல்லாமே எடுத்துட்டு போகல நல்லாவே இருக்கும். ஏன்னா சென மாடு இப்படிதான் இருக்கும், கண்ணு போட்ட புதுசே மாடு இப்படிதான் இருக்கும். தீனி எடுக்க வந்து மாடு உடையுமா உடையாதான்னு சொல்லிட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியணும். நோய் மேலாண்மையை பத்தி யாரும் சொல்றது இல்ல. பாலுக்கு என்ன ஃபீட் தரணும். இப்ப வந்து எல்லாருமே சொல்றாங்க சோள மாவு, கிழங்கு திப்பி, இதுதான் லோ காஸ்ட்ல இருக்கு, அது வந்து நம்ம கொடுத்தா வந்து பால் கறக்கும். ஆனா மாடு வந்து அது இருந்துச்சுன்னா ஈத்து பிடிக்குமா பிடிக்காதான்னு வந்து அதை பத்தி தெளிவான விளக்கம் யாருக்குமே கிடையாது. இப்ப இவ்வளோ வந்து ஒரு விஷயம் கேதர் பண்றேன் அப்படின்னா, நான் ஒரு லிட்ரேச்சர் ஸ்டூடெண்ட், நான் வந்து யூடியூப் சேனல் பாக்குறேன், இல்ல அதை பத்தி வந்து ஒரு சர்ச் பண்றேன், டாக்டர்கிட்ட நான் கன்சல்ட் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், இன்னைக்கு 1,40,000 போட்டு நான் ஒரு மாடு எடுக்கிறேன் அப்படின்னா அந்த மாடை நான் எப்படி பாதுகாக்கணும், அது ஒரு விஷயம் இருக்கு. இன்னைக்கு கிளைமேட் சேஞ்ச்னால பால் குறையன்ற விஷயம் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு பிரீடரும் மக்கள்கிட்ட வந்து இது வரைக்கும் தெளிவுபடுத்தல. கிளைமேட் சேஞ்ச் ஆச்சுன்னா எந்தெந்த ப்ராப்ளம் வரும்னு சொல்றாங்க, பால் குறையன்ற விஷயம் சொல்ல மாட்டாங்க. அப்ப பால் குறைஞ்சிச்சுன்னா எப்ப ரிட்டர்ன் வரும். இப்ப மடி நோய் வந்து திடீர்னு வந்துருச்சு, மடி நோய் வந்துச்சுன்னா பால் எப்ப ரிட்டர்ன் வரும். இப்ப வந்து இந்த மாடு நான் வந்து இன்னைக்கு 1 லட்ச ரூபா கொடுத்து அவங்க சொல்றாங்கன்னா, இன்னைக்கு மணியனை வந்து என்ன நல்லா பேசி எடுத்து கொடுத்துருக்காரு. 91 ரூபாய்க்கு இந்த மாடு எடுத்திருக்கேன், சரிங்களா? 91,000 ரூபாய்க்கு நான் இந்த மாடு எடுத்திருக்கேன்னா இந்த மாட்டோட லாபத்தை என்னைக்கு எடுப்பேன், மாடு என்ன கண்ணில் நான் எடுக்கிறேன், இந்த விளக்கெல்லாம் இருக்கணும். இப்ப ஃபீடை பத்தி நம்ம பேசக்குள்ள திப்பியும் சோள திப்பியும் பத்தி நான் பேசிட்டேன், கிழங்கு திப்பியும் சோள திப்பியும் பத்தி பேசிட்டேன். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா செனை பிடிக்கிற ஒரு ப்ராப்ளம் இருக்கு. சரி, அப்ப கம்பெனி ஃபீடு போனா அது கரெக்டா இருக்குமா அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அப்ப கம்பெனி ஃபீடு போனீங்கன்னா இன்னைக்கு எஸ்கேஎம் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு கிலோ 25 ரூபா வந்துருச்சு. 10 லிட்டர் பேசுற மாடுக்கு 1 லிட்டர் 400 கிராம் சொல்றாங்க. அப்ப அது 4 கிலோ, அதே 100 ரூபாய் வந்துருச்சு. இப்ப வந்து வெறும் எஸ்கேஎம் தீவனம் மட்டும் போட்டீங்கன்னா மாடு வந்து கட்டுப்படி ஆகுமான்னு கேட்டா ஆகாது. மாடோட ஹெல்த் டேமேஜ் ஆகும். ஏன்னா அது ஊரியா பர்சன்டேஜ் இருக்கு, அது யாருமே மென்ஷன் பண்ண மாட்டாங்க. இப்ப தவிடு போறீங்கன்னா தவிடு வந்து ஒரு மூட்டை 950 ரூபா, நான் டிவைட் பண்ணி பாருங்க, 1 கிலோ 19 ரூபா வருது. அப்ப அது 1 கிலோ, நீங்க இது 2 கிலோ போனீங்கனாலும் பருத்தி கொட்டை அப்படின்னா அது 40 ரூபா வருது. இப்ப அதை தாண்டி நீங்க வந்து கடலை பண்ண போனா அது 1 கிலோ 60 ரூபா. நீங்க வந்து ஒரு நேரம் பாலே வந்து மாட்டுக்கு போயிடும், மாடோட தீவன செலவு போயிருது. இது இல்லாம வைக்கப்புல் நீங்க எடுக்கணும். ஒரு மாட்டுக்கு நீங்க வந்து ஒரு வாரத்துக்கு எப்படி பார்த்தாலும் 2 கட்டு போற மாதிரி இருக்கும், அது 400 ரூபா ஆச்சு. அது இல்லாம நீங்க சொந்த நிலம் வச்சிருந்தீங்கன்னா பச்சைக்கு பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லை நீங்க ஒரு லேண்டை குத்தகைக்கு எடுத்து பண்றீங்கனாலும் உங்களுக்கு பிரச்சனை தெரியாது. பச்சை தட்டுல என்ன பண்ணணும்னு வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் பீப்புளுக்கு தெரிய மாட்டேங்குது. இப்ப நீங்க முத்து சோளம் தட்டு போட்டீங்கன்னா ஒரு வகையா பால் பீசும், நல்ல சோள தட்டு வகையா போட்டீங்கன்னா ஒரு வகையா பால் பீசும். ஆனா அது பாத்தீங்கன்னா நீங்க காடு ஓட்டி அந்த மேலாண்மை பண்ணி அது வந்து கொண்டு வரது வந்து ரொம்ப கஷ்டம். சோ அதுக்கு மாற்றாதான் சூப்பர் நேப்பியர் இருக்கு. அது வந்து நம்ம அறுக்க அறுவடை பண்ணிக்கலாம். அப்படி அறுவடை பண்ணிக்கிட்டாலும் அதுல பால் கெப்பாசிட்டி கொஞ்சம் கம்மியா தான் தரும் மத்த இது கம்பேர் பண்ண உள்ள. சோ அந்த விளக்கமா யாரும் இங்க தெரியறது இல்ல. இதெல்லாம் நீங்க ஆவரேஜா கணக்கு பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஒரு மாடு வந்து 1 லட்ச ரூபா போட்டு எடுக்கிறீங்கன்னா அந்த மாட்டுல நீங்க என்ன வந்து லாபம் கொண்டு வரலாம்னு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே கொண்டு வர முடியாது, மாடு மட்டும்தான் லாபம். அதனால மோஸ்டா சூஸ் பண்றவங்க இப்ப மணியான மோஸ்டா வந்து பாத்தீங்கன்னா தலையீத்து 2வது ஈத்து மாடு தான் சூஸ் பண்ணி தராரு. சோ வந்து நீங்க என்ன பண்ணணும்னா அது ஒரு பொட்டை கண்ணு போடுதுன்னா அந்த கண்ணுக்கு வந்து 1 லிட்டர் பால் வர்றதை யாரும் யோசிக்க கூடாது. 1 லிட்டர் பால் கொடுத்து அதை அந்த கண்ணை ரெடி பண்ணணும். ஏன்னா அதுதான் லாபத்துல சேரும், சாணமும் லாபத்துல தான் சேரும். இதுல எல்லாருமே வந்து ஒரு ஈஸியா ஒண்ணு சொல்றாங்க, பாலை வந்து டைரி கொடுக்காதீங்க, கவர்மெண்ட் டைரி கொடுக்காதீங்க, லோக்கல்ல இருக்க கஸ்டமர் அட்டன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. இப்போ 1 மாடு வச்சிருக்கவங்க கொடுக்கலாம், இப்போ ஒரு 10 மாடு வச்சிருக்கவங்க ஸோ வந்து அப்போ லேபர் போகுது. அந்த ஒரு விஷயமும் சொல்றது இல்லை. மாட்டு பண்ணை பண்ணிடலாம்லாம் பண்ண முடியாது. நானும் அப்படிதான் வந்தேன். ஃபர்ஸ்ட் டைம் கருங்கல்பாளையம் சந்தை வரக்குள்ள எனக்கும் அதே ஒரு புரிதல் இல்லாம நான் 3 மாடு 4.5 லட்சம் ரூபாய்க்கு எடுத்தேன். சரி, அது நேரம் 15 பீஸும் ஒரு நாளைக்கு 30 கெப்பாசிட்டி எனக்கு சொன்னாங்க. இப்ப நான் யாரை வேணாலும் கூட்டு போய் நான் காமிக்கிறேன். என்கிட்ட பருத்தி கொட்டையும் இருக்கு, சோள திப்பி இருக்கு, கிழங்கு திப்பி இருக்கு, ஃபீட் எஸ்கேம் இருக்கு, மில்க் ரிச்சும் நான் யூஸ் பண்ணிட்டேன், கடலை புண்ணாக்கு நான் யூஸ் பண்ணிட்டேன். இது எல்லாமே யூஸ் பண்ணியும் எனக்கு தேவையான பால் எனக்கு கிடைக்கல. அவங்க சொன்ன 30 லிட்டர்ல எனக்கு இன்னைக்கு பால் கிடைக்கல. நான் இப்பயும் கூட போனா உங்களுக்கு சாயந்தரம் தான் அதே மாடு 4 லிட்டர் தான் பால் பீசுது. இப்ப எனக்கு 4 லிட்டர் குறைஞ்சிச்சுன்னா எனக்கு பிரச்சனை இல்லை, பீசுறதே 4 லிட்டருக்குள்ள அதுக்கு தீவன செலவுக்கே கட்டுப்படியாகாது. தீவன செலவுக்கு இல்லைன்னா நான் இப்ப அதை தாண்டி ஒரு விஷயம் சொன்னா அந்த மாதிரி நான் எப்படி லாபத்தை ஈட்ட முடியும். நான் இன்னும் ஒரு பொதுவான ஒரு விஷயம் சொன்னா, பிரைவேட் கம்பெனியில வந்து கவர்மெண்ட் ஸ்கீம்ல இப்போதைக்கு வந்து எந்த மாட்டுமே இன்சூரன்ஸ் கிடையாது. ஸோ வந்து நீங்க ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் வெட்டினரி ஹாஸ்பிட்டல் போய் கேட்டீங்கன்னா இன்சூரன்ஸ் பத்தி டீடைல் சொல்ல மாட்டாங்க. இப்போ இன்னும் கவர்மெண்ட் ரீச் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க.
இப்ப ஒரு நார்மல் கேட்டகரி இருக்க பீப்புளுக்கு அந்த அவேர்னஸ் எப்படி வரும்? இப்ப ஏதோ ஒரு மடி நோயோ இல்ல ஏதோ ஒரு ஃபீவர்லயோ மாடு இறந்துருச்சு, அவங்க ரொம்ப லாஸ்ட்ல போவாங்க. ஸோ வந்து ஒரு பிரைவேட்டோட இன்டர்வியூ வந்து நீங்க ஒரு பிரைவேட் கம்பெனி வந்து நீங்க ஃபர்ஸ்ட் கேட்கணும், இன்சூரன்ஸ் போடணும். ஏன்னா அவங்க அப்பதான் வந்து மோஸ்டா வந்து கவர் பண்ண முடியும். அட்லீஸ்ட் ஒரு பாதி அமௌண்டாவது கவர் பண்ணாதான் அவங்க ஒரு 3 வருஷத்துல இருந்து தடுக்க முடியும். இப்ப இதே நீங்க பாத்தீங்கன்னா மடி நோய் வந்துருச்சுன்னா ஒரு வாரத்துல இருந்து 10 நாள் பால் வராது அந்த காம்புல. அந்த ஒரு காம்புல மட்டும் ஃபுல்லா பால் வராது. ஆனா மாடோட பால் அளவு மொத்தமா குறைஞ்சிரும். இதை பத்தி யாருமே பேசல. சரி. அப்ப அந்த 10 நாள் அந்த மாடோட வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அதாவது இன்ஜெக்ஷன் செலவு மட்டுமே நீங்க நார்மலா எடுத்துக்கிட்டீங்கன்னாவே உங்களுக்கு 3 to 4,000 வந்துடும். அதை தாண்டி மெடிசன் ஒண்ணு இருக்கு. ஆக்சுவலா அந்த டியூப், காமுக்கு போற அந்த டியூப் இருக்கு, அது நீங்க வந்து ஒரு ஹை பிராண்ட்ல போட்டாதான் அது 400 ரூபாய் வரும். அது நீங்க அட்லீஸ்ட் ஒரு 3 டைமாவது போடணும். நீங்க இதெல்லாம் கால்குலேட் பண்ணி பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துல அந்த மாடு வந்து சும்மா தான் நீங்க வச்சிருக்க மாதிரி இருக்கும். மடி நோயை பத்தி தெரியணும். இப்ப வந்து கிளைமேட் சேஞ்ச் ஆகக்குள்ள பால் குறையும், அதுவும் குறைஞ்சிரும். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மில்க் வராது. ஸோ அதுக்கு ப்ரீ பிளான்டா இருக்கணும். கிளைமேட் சேஞ்ச் வருதுன்னா நம்ம வந்து நான் என்ன பொறுத்த வரைக்கும் மாட்டுக்கு ஆன்டிபயோட்டிக் நான் வந்து தீவன தண்ணியிலே கலந்துருவேன். இதோட தாண்டி இன்னொரு விஷயம் என்னன்னா, கிளைமேட் சேஞ்ச் தாண்டி மாடோட கழிச்சல்னு ஒண்ணு இருக்கு. அது கழிச்சல் எதனால மோஸ்டா ஆகுதுன்னா, இதே சேம் கிளைமேட் சேஞ்சில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதோட வந்து பாத்தீங்கன்னா மாடோட டைஜஷன் வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆகும். அந்த நீங்க வந்து நம்ம சோள திருப்பி கிழங்கு திருப்பி போட்டீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தாலும் 15 to 20 days வந்து மாடோட பால் திரும்பாது. ஸோ நீங்க அதை நார்மலா வந்து சுகர் லெவலும் குளுக்கோஸ் லெவலும் நீங்க செக் பண்ண முடியாது. இப்ப டாக்டர் வந்து கண்டுபிடிச்சாங்கன்னா ஒண்ணு அவங்க வந்து அதை ப்ரிப்பேரா படிச்சு வச்சிருக்காங்க, அதனால அவங்களால ஈஸியா வந்து கணிச்சிட முடியுது தானே. நார்மல் பீப்புளுக்கு அது தெரியாது. ஸோ வந்து எல்லாருமே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, இன்னைக்கு மாடு வந்து ஒரு நேரத்துக்கு 15 பீஸ் ஒரு அவேர்னஸ் வந்து யாருக்குமே இப்ப வந்து எல்லாம் சொல்லிடுறாங்க. இப்ப இங்க இருக்க பிரீடருக்கு வந்து யாருமே யோசிக்க மாட்டாங்க அவங்களோட ப்ராஃபிட் லெவல் என்ன. ஏன்னா நான் ஒரு மாடு கொடுத்தனா அவங்களோட கமிஷன் லெவல் என்னன்னு சொல்லி அதை கரெக்டா ப்ராப்பரா வாங்குறாங்க. அது வாங்காம யாரும் கிடையாது. அப்ப அந்த கமிஷன் வாங்குறாங்க, அவங்களுக்கு இந்த சந்தையில இந்த வெயில அலைஞ்சு எடுத்து தராங்கன்னா, இப்ப இந்த கிளைமேட்டுக்கு இந்த மாடு அடாப்ட் ஆகுமா ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் தரணும். நீங்க என்ன பேஸ்ல இருந்து வரீங்கன்னு ஃபர்ஸ்ட் கேட்கணும். இதையும் தாண்டி இங்க சந்தையில இருந்து எடுத்துட்டு போயிட்டு சந்தைக்கு வர முடியாத ஏழை மக்கள்லாம் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு அவேர்னஸே இல்லாம அவங்க வந்து இங்க இருக்க பிரீடரை தான் நம்பி வராங்க. ஸோ இங்க இருந்த பிரீடர் இல்லாம லோக்கல் பிரீடர்ஸ், யூடியூப் சேனல்ஸ், நான் என்ன சொல்றேன், யூடியூபர்ஸ் யாருமே நான் குறை சொல்லல. ஆனா ஒரு விஷயம் மெயினா புரிஞ்சுக்கிறேன்னா, நீங்க வந்து உங்களுக்கு ஒரு கண்டென்ட் கிடைக்குது அப்படின்றத தாண்டி ஒரு விஷயத்த யோசிக்கணும். வந்திருக்கவங்க எப்படி இருக்காங்க, அவங்க சுச்சுவேஷன். இப்ப வந்து ஒருத்தவங்க ஒரு வருஷம் அவங்களோட சேவிங்ஸ் ஃபுல்லா எடுத்து கூட ஒரு மாடு வாங்குறவங்க இருக்காங்க. அவங்களுக்கு இவ்வளவு லாஸ் நம்ம வந்து கொடுத்தா அவங்க எப்படி ரெக்கவர் ஆகி வருவாங்க? ஒரு மாடை வச்சு ஒரு குடும்பத்தை ரன் பண்றவங்களும் இருக்காங்க, ஒரு ஃபார்மை வச்சு அவங்க ஃபேமிலி ரன் பண்றவங்களும் இருக்காங்க. இதே மாடை வந்து பை ப்ராடக்ட்ஸா பால் இது பண்ணி பிசினஸ் மேன்ஸும் இருக்காங்க. ஸோ இப்போ வந்து ஒண்ணுமே இல்லை. இப்போ வந்து ஹெச்எஃப் பிரீடுன்றது வந்து இங்க மோஸ்ட் பாப்புலரா இருக்கு. ஆனா அதே அளவுக்கு நாட்டு பிரீடு ஏன் இல்லைன்னா பால் அளவு மாறுது. ஆனா நீங்க இப்போ வரைக்கும் இந்த இவ்வளோ நடக்குது இந்த ஒரு பண்ணையில இந்த மாடோட ஃபேட் எஸ்என்எஃப் வந்து இதுக்கு வரைக்கும் யாருமே சொன்னதில்லை. ஸோ சொசைட்டில நீங்க போனீங்கன்னா உன் மாடு வந்து 10 லிட்டர் பீசுதா, 15 லிட்டர் பீசுதா, 30 லிட்டர் பீசுதான்னு யாருமே கேட்க மாட்டாங்க. உன் மாடோட பால ஃபேட் எஸ்என்எஃப் எவ்வளோ, உன் ஃபேட் எஸ்என்எஃப் வந்து 4 தாண்டி வந்தா மட்டும்தான் உனக்கு நீ கேட்ட ஒரு ரேட் வரும். எஸ்என்எஃப் 8 வந்தாதான் அட்லீஸ்ட் உனக்கு 35 ரூபாய் ரேட் வரும். இதே யாருக்கும் சொல்றது இல்லை. அப்புறம் எப்படி வந்து நீங்க வந்து ஹெச்எஃப் வாங்கிட்டு போயிடுறீங்க, நீங்க 1.5 லட்சம் கொடுத்து வாங்கிட்டு போயிடுறீங்க, 30 ரூபாய்க்கு உங்க பால் எடுக்கவே மாட்டாங்க. ஹெச்எஃப்ல அதிகபட்சம் நீங்க ஃபேட் நீங்க வந்து 4% காமிக்கவே முடியாது. அப்படி நீங்க 4% காமிக்கிறதா இருந்தா கடலை புண்ணாக்கு போடணும், சோயா புண்ணாக்கு போடணும், பருத்தி விதை போடணும், அது இல்லாம சோள மாவு, அரைச்ச மாவு, கிரைண்ட் பண்ண மாவு போடணும், அது இல்லாம கிரீன்ஸ் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் ஒரு ஏழை விவசாயி பண்ணானா அவனுக்கு லாபம்ன்றதே சுத்தமா கிடையாது. அப்ப அவனோட வயிற்றுல அடிக்கிற மாதிரி தானே ஆச்சு. இதுவே வந்து நீங்க எருமை வந்துட்டு சூஸ் பண்றீங்க அப்படின்னா அதோட ரேட் இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு. எருமையை வந்து நீங்க சூஸ் பண்றாங்கன்னா ஏன்னா அதோட பால் அளவு 1 லிட்டர் 70 ரூபாய் வரைக்குமே நீங்க இது பண்ணுது, அதை கொடுக்கலாம். அதை மெயின்டைன் பண்ற அளவுக்கு மக்கள் வந்து அந்த அவேர்னஸ் கிடையாது. இன்னைக்கு 30 லிட்டர் தான் எல்லாருமே கவனிக்கிறாங்க ஒழிய மாடு என்ன கெப்பாசிட்டியில இருக்குன்னு யாருமே யோசிக்க மாட்டாங்க. இப்ப எருமையோட வந்துட்டு சர்வே லெவல் வந்து அதிகம். ஆனா இதே ஹெச்எஃப், ஜெர்சி அது சர்வே லெவல் ரொம்ப கம்மி. ஈஸியா வந்து நோய் மேலாண்மையில பாதிக்கும். ஸோ அப்படி நோய் மேலாண்மையை பாதிக்குதுன்னா இதையும் தாண்டி அந்த அவேர்னஸ் வந்து ஃபர்ஸ்ட் பீப்புள் கொண்டு போகணும். என்ன செய்யணும்னா இப்ப மலை சைட்ல இருந்துலாம் வராங்க, அவங்களுக்கு என்ன எதுனே தெரியாது. இப்ப வந்து இப்ப மணியன் என்ன சொல்றாரு, டீசெண்டா அவரோட வீடியோல மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒரு வீடியோல திருவண்ணாமலை கிளைமேட்டுக்கு இந்த மாடு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்றாங்க. இங்க எல்லாருமே ஒரு பொதுவான ஒரு கமெண்ட் என்ன இருக்குன்னா,
நீங்க 10 மாடு பிடிக்க வரீங்கன்னா ஃபர்ஸ்ட் 5 மாடை வச்சு கத்துக்கோங்க அப்படின்னு ஒரு வார்த்தை வருது. 2 மாடை வச்சு கத்துக்கோங்கன்னு சொல்லி ஒரு வார்த்தை வருது. சரி, அந்த 2 மாடு 5 மாடு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்கட்டும். அந்த 2 மாடு வந்து சக்சஸ்ஃபுல்லா வந்து ரன் பண்றாங்க அப்படின்னா காடு வச்சிருக்கவங்க இல்ல ஃபேக்டரி வச்சிருக்கவங்க இல்ல ஒரு நல்ல இடத்துல பொசிஷன்ல இருக்கவங்க அவங்க மெயின்டைன் பண்ணுவாங்க. ஏழை மக்கள் எத்தனை பேர் வந்து இது வரைக்கும் ரிவ்யூ கொடுத்துருக்காங்க? நான் ஒரே ஒரு விஷயம் தான் கேட்கறேன். ஏழை மக்கள் யாரு திருப்பி இங்க வந்துட்டு ஒரு ப்ராப்பரான ஒரு HF எடுத்துட்டு போயிட்டு 1.5 லட்சம் கொடுத்து எடுத்துட்டு போயிட்டு அதை சக்சஸ் பண்ணி திரும்பி வந்து நான் இதனால சக்சஸ் ஆயிட்டேன், எனக்கு இன்னும் 2 HF கொடுங்கன்னு சொல்லி யார் எடுத்திருக்காங்க? இப்ப நான் என்ன பண்றேன், நானும் அதே ஸ்டேஜ்ல இருந்து தான் வந்திருக்கேன். நான் உண்மையை ஓப்பனா சொல்லணும்னா நானும் கடன் வாங்கி தான் மாடு வாங்க வரேன். நான் வாங்குற ஊத்துற பால் சொசைட்டில இருந்தே தான் திருப்பி வந்து பாலை அங்கேயே தான் எக்ஸ்ட்ரா இப்போ அமௌண்ட் வாங்கிட்டு வந்து நான் மாடு வாங்குறேன். ஏன்னா பிகாஸ் எனக்கு மாடு பால் அளவு குறையுது. அப்ப என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் வந்து அப்பதான் சொல்றாங்க ஷெட் லெவல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப ஷெட் இருக்கணும்னா அதுக்கு நீங்க 1 லேக்காவது இன்வெஸ்ட் பண்ணணும், கிட்டத்தட்ட ஒரு மாடோட பிரைஸே. அப்போ ஒரு மாடை கொண்டு போய் நீங்க இன்சூரன்ஸ் போடணும், அதுக்கு ஒரு 4000 ஆகும். இதெல்லாம் யாருமே பேசிக்கா சொல்றது இல்லை. யாருக்கு எந்த மாடு சூஸ் ஆகும் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஒரு விளக்கத்தை சொல்லுங்க. இப்ப இங்க மாடு வருது, வியாபாரிங்க வராங்க, விற்கிறாங்கன்னா ஒரு கஸ்டமர் கிடைச்சிட்டான்னு அவன்கிட்ட வைக்க கூடாது. அவனுக்கு அதை கொண்டு அதுல இருந்து அவனால மேல வர முடியுமான்னு அந்த கெப்பாசிட்டி அவனுக்கு இருக்கான்னு ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்க. நீங்க மற்றவங்க இப்போ என்ன சொன்னாங்கன்னா மாடு எடுக்கணும் அப்படின்னு ஒரு இன்ஃபார்ம் பண்ணி ஒரு கால் பண்ணி நான் ஒரு இன்ஃபர்மேஷன் கேட்கறேன்னா சரி வாங்க. இப்போ இன்னைக்கு நான் திங்கக்கிழமை ஃபோன் பண்ணேன்னா வியாழக்கிழமை சந்தைக்கு கருங்கல்பாளையம் சந்தை வாங்கிட்டாங்க. வியாழக்கிழமை ஃபோன் பண்ணேன்னா ஞாயிற்றுக்கிழமை கர்நாடகா சந்தைக்கு வந்துருங்க அப்படின்ட்டாங்க. நான் இப்போ என்ன சொல்றேன்னா கர்நாடகா கிளைமேட் என்ன கிளைமேட், இப்போ அதே வந்து தமிழ்நாடு கிளைமேட் என்ன கிளைமேட். ஃபர்ஸ்ட் கிளைமேட்டை பேஸ் பண்ணி ஒரு சிம்பிள் தான், ஒரு மக்களுக்கு நார்மலா சொன்னா அவன் கத்துப்பான். அவனை வந்து நீங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. அவனை வந்து நீங்க சும்மா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் என்ன ஏதுன்னே தெரியாம எடுத்தோடனே ஒரு மாடு 30 லிட்டர் பேசுது, 4 மாடு சேர்ந்து 100 லிட்டர் பேசுது அப்படின்னா 100 லிட்டர் நீங்க 28 ரூபான்னு போட்டீங்கன்னா 2800 ரூபாய். அதுல எப்படி பாத்தீங்கன்னாலும் நீங்க வந்து 2000 ரூபாய் வந்து உங்களுக்கு மாடோட செலவு தான் போகும். ஷெட் மேனேஜ் பண்ணது அதெல்லாம் வரும். இதுல நீங்க நார்மலா என்ன பண்ணணும், தலையீத்து 2வது ஈத்து மாடு எடுத்து அதை நீங்க மாடை மறுபடியும் செனப் பண்ணி அதை கொண்டு வந்து வித்தாதான் உங்களோட ப்ராஃபிட். ஸோ ஒரு வருஷம் 2 வருஷம் நீங்க என்ன பண்ணணும்னா அந்த மாடை வச்சிருப்பீங்க, அதை வந்து நீங்க போட்ட காசை கூட அதை எடுக்கிறது ரொம்ப டஃப் தான். ஸோ என்ன ஏதுன்னு ஃபர்ஸ்ட் ஒரு கஸ்டமருக்கு சொல்லணும். இப்ப ஏன் நான் இவ்வளவு பேசுறேன்னா, ஏன்னா நான் வந்து இங்க 3 லட்ச ரூபாய் எடுத்துட்டு வந்தேன், 3 மாடு வாங்கலாம் நான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா அதே 3 மாடு எனக்கு 4.5 லட்சம் ஆயிருச்சு. அந்த 4.5 லட்சத்தை நான் ஒரு 1.5 லட்சத்துக்கு எனக்கு என் க்ளோஸா இருக்கவங்களோட செயினை கொண்டு போய் நான் வச்சேன். இன்னைக்கு வரைக்கும் என்னால அந்த செயினை திருப்ப முடியல. ஏன் திருப்ப முடியல அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அதுல ப்ராஃபிட்டே நான் பார்க்கல. நான் மொத்த மாடு வெளியே லோக்கல்ல எடுத்து கிராஸ் பிரீடை சூஸ் பண்ணி அதுலதான் வந்து என்னால வந்து பாலை மேக் பண்ண முடிஞ்சுச்சு. அங்க வந்து என்ன பாலோ அது வந்து நம்ம இங்க பண்ணலாம். ஆனா இங்க நம்ம என்னதான் பேசி பார்த்தாலும் அவங்களோட ஃபீட் என்னன்னு நமக்கு தெரியாது. மாடு மடி பெருசா இருக்கு, ஒவ்வொரு மாடுக்கு ஒவ்வொரு மடி செட்டு தான், அதுல இவ்வளவு பால் வருது அவ்வளவு பால் வருது இன்னைக்கு பேசலாம். ஆனா தொடர்ந்து 10 நாள் அதே பாலை பேசுறோம்னா முடியாது. ஏன்னா நம்ம ஃபீடுக்கு மாடு மாறும். இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு. நான் வந்து கண்ணு போறதுக்கு 15 நாளைக்கு முன்னாடியே உங்கள்ட்ட மாடு கொடுத்துட்றேன், நீங்க போய் உங்க ஃபீடுக்கு அடாப்ட் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நானும் வந்து நான் என்ன கேட்கறேன், மாடை விட்டுருங்க, ஹியூமன்ஸை இங்க இருந்து நீங்க வந்து அதர் கண்ட்ரிக்கு போங்க. ஃபர்ஸ்ட் உங்களால உங்களோட ஸ்லீப் சைக்கிள் வந்து ஃபாலோ பண்ணிக்க முடியுமா, அடாப்ட் பண்ணிக்க முடியுமா? இப்ப இங்கேயும் யூகேக்கும் எவ்வளவோ மணி நேரம் வந்து டிஃபரெண்ட் இருக்கு. அந்த ஸ்லீப் சைக்கிள் உங்களால ஃபாலோ பண்ண முடியுமா? அதுவே பண்ண முடியாது. நீங்க எப்படி வந்து ஒரு 6 அதுக்கு வாயத்தோட சொல்ல முடியுமா, எனக்கு இது பத்தல அது வேணும், இது இன்னும் பத்தல அப்படின்னு சொல்லி அதை கேட்க முடியுமா? எப்படி நீங்களா அப்சர்வ் பண்ணுவீங்க? நீங்க டாக்டரா என்னதான் எக்ஸ்பீரியன்ஸா இருந்தாலும் பிரீடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப HF பிரீடு நீங்க இங்கே சுத்தி பாருங்க. இப்ப என்ன வெயில் அடிக்குது, நீங்க இங்கேயே ஒவ்வொரு மாடை செக் பண்ணி பாருங்க, எல்லாமே எவ்வளவு என்ன கண்டிஷன்ல இருக்குன்னு சொல்லிட்டு. இது எதுவுமே தெரியாம ஒரு பேசிக் நாலேஜே இல்லாம கஸ்டமர் வரான் அவனுக்கு மாடை கொடுக்கணும் அப்படின்லாம் இல்ல. இவர் என்ன சொல்றாரோ அதான் நானும் சொல்றேன். இன்னைக்கு நான் இந்த மாடை எடுக்கிறேன், இதுவும் சேம் 10 கறக்குன்னு சொல்லி தான் நான் வாங்கியிருக்கேன். நான் வாங்கினேன் அப்ப வாங்கினது இப்ப வாங்கினது எனக்கு 50,000 ரூபாய் கம்மி. இது 50,000 ரூபாய் கம்மின்றதை தாண்டி நான் போய் இப்ப பாலை பீசனாலும் அந்த 10 லிட்டர் வரும். ஆனா அது வந்து கடைசி வரைக்கும் வரும்ல. இதுல இன்னொரு விஷயமும் இருக்கு, சென ஊசி போட்டா வந்து பால் குறைஞ்சும் இது இருக்கு. அதை ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. நீங்க இவ்வளவு வாங்குறீங்க, ஒரு கால்குலேட் பண்ணி சொல்லுங்க, இவ்வளவுதான் உங்களால ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. அப்பதான் வந்து மக்களுக்கு புரியும். சரி, ஈரோட சந்தைக்கு வந்துட்டா மாடு எடுத்துடலாம், மாடு எடுத்துட்டா ப்ராஃபிட் பண்ணிடலாம் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. மாடு எடுத்தா கோடீஸ்வரன் ஆயிரலாம் இல்ல. ஒரு கன்சிஸ்டன்சி வேணும். கன்சிஸ்டன்சி வேணும்னா லாஸ் இருக்கக்கூடாது. லாஸ் இருக்கக்கூடாதுன்னா ஃபர்ஸ்ட் மக்களுக்கு என்னன்னு புரியணும். அவங்களோட புரிதலே எதுவுமே இல்லாம நம்ம மாடு வந்தாங்க வித்துட்டாங்க அப்படின்லாம் இருக்காதீங்க. அவங்களோட நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கு அவங்கள ஃபாலோ பண்ணுங்க. இன்னைக்கு இதே தான் நானும் சொல்றேன், பால் அளவு 1 ரூபா 2 ரூபா ஏறுது. அப்ப தீவனத்துக்கும் 1 கிலோக்கு 1 ரூபா 2 ரூபா ஏறுது. இப்ப தீவனம் 4 கிலோ போடணும்னா அப்ப வந்து 1 கிலோ SKM நீங்க பாத்துட்டீங்கன்னா 1 லிட்டர் பாலோட விலை அதிகம். அதுக்கு வந்து வாட்டர் கம்பெனிக்கு வந்து நம்ம
பிராண்ட் வாரண்டி பிராண்டை வந்து நம்ம வாங்கிட்டு அதுல வந்து தண்ணியை வித்துட்டு போலாமே. இன்னைக்கு 1 லிட்டர் பால் 20 ரூபா ஆச்சு, இன்னைக்கு 1 லிட்டர் தண்ணியே 20 ரூபா, ஆனா 1 லிட்டர் பால் 28 ரூபா தான். அந்த அளவுக்கே ஒரு மென்டாலிட்டி மக்களுக்கு இல்லைன்னா நம்ம எதுவுமே பேச முடியாது. இப்ப நான் அதை சொல்றேன், நீங்க போடுவீங்களா இல்லையா, எனக்கு இந்த சந்தையில யாரு பாதிப்பு ஆவாங்க ஆகல அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. இதுதான் நார்மல். இப்ப என்ன மணிகண்டன் அவர்கிட்டே வாங்கினீங்க? மணிகண்டன் அவர்கிட்ட வாங்கல, நான் வேற ஒரு பிரீடர் தான் வாங்கினேன். நான் ஸ்டார்டிங்ல அந்த வீடியோல மென்ஷன் பண்ணியிருக்கேன். அந்த பிரீடர் பார்த்தாலும் எனக்கு கவலை கிடையாது. ஏன்னா எனக்கு அவர் ஏமாத்திட்டாருன்னு நான் சொல்லல. என்னோட மென்டாலிட்டி எப்படி, நான் என்ன பேக்ரவுண்ட்ல இருந்து வர்றேன், அந்த கிளைமேட்டுக்கு உங்களுக்கு அடாப்ட் ஆகுமா இதுன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து அந்த பேசிக் எனக்கு இது பண்ணல. நான் வந்து ஒரு யதார்த்தத்தை கேட்கறேன், வீடியோ பாக்குறேன் வரேன், என்ன நேரம் 10 பீசுற மாதிரி வேணும்னு சொல்லி நான் கேட்கறேன். இங்க ஒரு ஆவரேஜான ஒரு ரேட் மார்ஜினே எப்படி வருதுன்னா, அவங்க 1.5 லட்சம் சொல்றாங்க மாடை அப்படின்னா, நம்ம 80,000 எடுக்கிற கெப்பாசிட்டியில வருவோம். அப்ப கடைசியில என்ன பண்ணுவோம்னா, மாடை பார்த்து அதை இம்ப்ரெஸ் ஆகி ஒரு புஷ்ல அவளுக்கு தள்ளப்படுறோம். நம்மள காசு எல்லாம் வெளியே அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு வரும். அங்க ஒரு கடன் வந்துடும். அப்ப இங்க இருந்து நீங்க பாலை ஊத்தி அந்த இன்ட்ரெஸ்ட் தான் கட்டுவீங்க, நீங்க லாபத்தை எடுக்கவே மாட்டீங்க. அப்ப இன்ட்ரெஸ்ட் தனியா போயிடும், வாங்கின அசலுக்கு தனியா போயிடும். ஸோ இதெல்லாமே இருக்கு. வந்து எடுத்த உடனே அகலக்கால் வைக்காதான்னு ஒரு டைலாக் இருக்கும். அகலக்கால் வைக்கிறது தப்பு இல்ல, அனுபவம் இருந்தா வைக்கலாம், அனுபவம் இல்லைன்னா வைக்க கூடாது. சரி சரி, அதுதான் விஷயம். இங்க வரீங்க, நான் மணியனன்றதே மாடு வாங்கணும்னு நான் சொல்ல கிடையாது. என்ன ஒரு பேசிக்கான ஒரு விஷயம், மணியனா இருக்கட்டும், இங்க இருக்க மத்த பிரீடர் தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் அவங்கள்ட்ட கேளுங்க உங்களோட சோர்ஸ் எவ்வளவு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. கடன் வாங்கி தான் மாடு வாங்குறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம், கடன் வாங்கி வாங்காதீங்க. கடன் உங்களால ஏதோ ஒரு லாபத்தை வந்து நீங்க உங்களுக்கு வர லாபம், வேலை செய்யற லாபத்துல பாதி எடுத்து வைங்க. எந்த ஒரு கடனும் இல்லாம வாங்க, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். நீங்க கடன் வாங்கி மாடு வாங்குறீங்கன்னா அது உங்களுக்கு வந்து சக்சஸ் கிடையாது, டபுள் ரிஸ்க் தான். ரிஸ்கையும் தாண்டி ஏன்டா இதுக்கு வந்தோம் நீங்க யோசிச்சிட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். 1 மாடு 2 மாடு தான் பிரச்சனை இல்லை. அது ஒரு பண்ணையா ஃபார்ம் பண்றீங்கன்னா உங்க ஃபேமிலி உங்களால பார்க்க முடியாது, உங்களை மெயினா உங்களால பாத்துக்க முடியாது. சரி சரி, இதுதான் மெயின். நான் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னைக்கு ஒண்ணுமே இல்லை. நானுமே ஒரு நாளைக்கு வந்து சராசரியா ஒரு 120 லிட்டர்ல இருந்து 130 லிட்டர் நான் ஊத்துறேன் பால். ஆனா நான் மாடு வாங்கின கடனே வந்து பாத்தீங்கன்னா அதுக்கே இப்ப நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் 2 லட்சம் வாங்கிட்டு வந்திருக்கேன்னா அதுக்கு மாசம்னா 40,000 போயிடும். மாடுக்கு வந்து ஒரு 50,000 போயிடுச்சுன்னா நான் வாங்குற 1 லட்சம் 50,000 தான். இது இல்லாம நான் சீட்டு போட்டுட்டு இருக்கேன் தனியா. இப்ப வந்து என்னோட இன்கம் நான் மெயின்டைன் பண்ணிக்கணும். நானா இதை பில்ட் பண்ணிருக்கேன். இது என்னோட ஓன் எம்பையர்னா நான் பெருமையா சொல்லிப்பேன், நானா கஷ்டப்பட்டு இதுல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து என்ன மட்டுமே தான் சார்ந்தது, இது யாரையும் போய் பாதிக்காது. ஆனா நீங்க ஒரு ஃபேமிலியா வந்து பண்றீங்க அப்படின்னா அது உங்க ஃபேமிலியை ஃபர்ஸ்ட் அஃபெக்ட் பண்ணும். அது ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க. ஃபேமிலின்னு வரக்குள்ள நல்லா யோசிச்சு சிந்திச்சு எடுங்க மாடை, நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். சரி ஓகே, அப்படியே இருங்க இன்னொரு நிமிஷம். இப்ப இவர்கிட்ட வாங்கியிருக்கீங்க, ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? நீங்க எதிர்பார்த்த மாதிரி உங்களுக்கு மாடு புடிச்சு கொடுத்துருக்காரா? நான் எதிர்பார்த்த மாதிரின்றத விட இன்னொரு விஷயம் என்னன்னா, எனக்கு என்ன தேவைன்றத அவர் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாரு. மத்த இடத்துல ரெஸ்பான்ஸ் தாண்டி இவர்கிட்ட என்னன்னா, அவரு ஃபர்ஸ்ட் ஒரு நம்மள்ட்ட வந்து ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்து பேசுறாரு. ஃபர்ஸ்ட் விஷயமே அதுதான். சரி, இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு காமனான விஷயம், நம்ம வந்து ஒரு நேரத்துல ஒரு கையில தான் சாப்பாடு எடுத்து சாப்பிட முடியும். ஸோ 10 கையில எடுத்து ஒரே டைம்ல நம்மளால சாப்பிட முடியாது. அதே மாதிரிதான் 10 கஸ்டமர் வந்துட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரிதான் அவரால் ஃபாலோ பண்ண முடியும். நம்மளோட அர்ஜென்ட்டுக்கு அவரையும் புஷ் பண்ண முடியாது, அவரும் உங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் எடுத்து தருவான்னு பண்ண முடியாது. எந்த மாதிரி யாருக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கிடைக்குதோ அப்படிதான் கொடுப்பாரு. அந்த அளவு பெஸ்டா பண்றாரு, இன்னும் பெஸ்டா பண்ணலாம், இன்னும் பெஸ்டா பண்ணலாம், இன்னும் பெஸ்டா பண்ணலாம். மத்தவங்களோட பெஸ்டா பண்றாரு, அவர் நினைச்சாருன்னா இன்னும் பெஸ்டா பண்ணலாம், நல்லா ஃபாலோ பண்ணலாம். கஸ்டமரை ஒரு மாதிரி டீசெண்டா ஹேண்டில் பண்றாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களோட கெப்பாசிட்டிக்கு என்ன தேவை இருக்கோ அதை ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிறாரு, அதுக்கேற்ற மாதிரி வாங்கி தராரு. எப்படி உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு? நான் ஒண்ணுமே இல்லை, நான் ஃபர்ஸ்ட் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஃபோன் பண்ணி எல்லாம் வரல. நான் ஒரு யூடியூப்ல பாத்துட்டு இருந்திருக்கேன். எல்லாருமே யூடியூப்ல நார்மலா பார்ப்பேன். நான் இதுக்கு முன்னாடி ஒருத்தர் எடுத்திருக்கேன், அவரும் இதுக்கு முன்னாடி வேற ஒருத்தர் எடுத்திருக்காரு. இப்போ வந்து நான் வந்து அவர் ஒரு இடத்துல எடுத்திருக்காரு, நான் ஒருத்தர். இப்போ அடுத்து வந்து 3ஆவதா இருக்கிறது நான் இவர்கிட்ட வந்தேன். மத்த 2 பேரை கம்பேர் பண்ணக்குள்ள எனக்கு இவர் ஓகேவா இருக்காரு. நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரா? நான் எதிர்பார்த்ததும் கொஞ்சம் ஹை. எப்பயுமே சொல்றதா அவங்களோட ஒரு ஃபேவரட் டைலாக் நான் இங்க சொல்றேன். மாட்டுக்கு உண்டான மாடு எந்த அளவுக்கு இருக்கோ அந்த அளவுக்கு ரேட் இருக்கும்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயத்த வந்து நார்மலா கேட்கணும், அந்த அமௌண்ட் உங்களால ரெடி பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து கிளைண்ட் கிட்ட கண்டிப்பா எல்லாருமே கேட்கணும். மணியனாலும் இன்க்ளூட், அவருக்கு சேர்த்தே தான் சொல்றேன். இப்போ நான் ஒரு பட்ஜெட்ல நான் சொல்றேன், அதோட ஒரு 10,000 20,000 கூடி போகுது அப்படின்னா உங்களால இதை ஹேண்டில் பண்ண முடியுமா, மேனேஜ் பண்ண முடியுமா, இல்ல கடன் வாங்கணுமா அப்படின்னு வந்து ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட ஒரு ப்ரிஃபரன்ஸ் கேட்கணும். கடன் வாங்கி வாங்குற மாதிரி இருந்தா நீங்க அகலக்கால் வைக்காதீங்க, நீங்க சேவ் பண்ணிட்டு வாங்க. வாரம் புதன்கிழமை வியாழக்கிழமை விடாம வாரத்துல எல்லா கிழமையும் சந்தை இருக்கதான் செய்யுது.
எங்கேயும் மாடு இல்லாம போயிடல, எதுவுமே இது போல. நீங்க இப்ப லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, கடன் இல்லாம லாபத்தை சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னாவே போதும். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவர் வந்து சொன்னாருனாவே போதும். இன்னும் சில பேர் இருக்காங்க, இங்க இருந்து எடுத்துட்டு போயிட்டு அங்க வந்து விவரம் தெரியாத வந்து இங்க 40,000 வாங்கிட்டு போய் அங்க 1.5 லட்சம் 2 லட்சம் கொடுக்குறவங்களா இருக்காங்க. அவங்களும் கொஞ்சம் வந்து அவங்களோட லாபம், அது வந்து பிசினஸ், லாபம் இருக்கதான் செய்யும். முடிஞ்சவங்களுக்கு கொடுக்கலாம், முடியாதவங்களுக்கு அவங்களும் அனுசரிச்சு கொடுக்கணும், அதுதான் விஷயம். சரி. நான் மோஸ்ட் ஆஃப் ஆல் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் எல்லா பண்ணையிலுமே போய் பார்த்துருக்கேன். கடைசியில பண்ணையில லோக்கல் என்னதான் இருந்தாலும் எனக்கு அங்க இதாகல, ஒரு சாட்டிஸ்ஃபை இல்லை. அது சந்தைக்கு வந்து இப்ப எனக்கு இதுல அனுபவம் இருக்குன்னு கேட்டா அப்பாவுக்கு 20 வருஷம் அனுபவம் இருக்கு. நான் இந்த ஃபீல்ட்ல எத்தனை வருஷமா இருக்கேன்னு கேட்டா அதையும் தாண்டி 3 மாசமா தான் இருக்கேன். 3 மாசத்துலயே இவ்வளவு அனுபவம்? ஆமா, 3 மாசத்துலயே நான் இவ்வளவு ஃபேஸ் பண்ணிருக்கேன். சரி. ஜஸ்ட் 3 மாசம் தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்ததுக்கு 3 மாசம் முன்னாடி நான் இவ்வளவு கத்துருக்கேன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் மட்டுமே பார்க்கறேன், என்னால இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் ஆல் எடுத்தவங்க அவுத்தானே யாரும் பண்ணாதீங்க. ஃபர்ஸ்ட் கிளையண்டோட சோர்ஸ் என்னன்னு செக் பண்ணிக்கோங்க. அவங்கள வந்து ஒரு நல்லது பண்றேன்னு சொல்லி ஒரு கெட்டதை தள்ளக்கூடாது. அதுதான் என்னோட மெயின் தாட்டே. இன்னைக்கு நான் யோசிச்சு பாருங்க, நான் நீங்க 1.5 lakhs போட்டு ஒரு நாளைக்கு 10 லிட்டர் பால் ஊத்துறேன்னா அதை எனக்கு எப்படி நான் அதுல லாபத்தை கண்டுபிடிப்பேன்? அதனாலதான் நான் வந்து இது வந்து எல்லாத்துலயும் ஒரு ரெக்வஸ்டா தான் வைக்கிறேன். ஆர்டரா சொல்றதுக்கு நமக்கும் உரிமை கிடையாது. அவங்களோட விருப்பத்துக்கு அவங்க பண்றாங்க, அதை நம்ம போய் தடுக்க முடியாது. இதையும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்கன்னு தான் நான் சொல்றேன். சரி, ஓகேங்க ஜி, ரொம்ப நன்றி. ஓகே, அப்படி உங்க அனுபவத்தை நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டீங்க. இந்த 3 மாடுகள் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. நான் திரும்பவும் 1 மாசம் கழிச்சு வருவீங்க. திரும்பவும் நான் உங்களுக்கு வந்து இதுல வந்து எனக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சிச்சோ நீங்க எடுத்தீங்கன்னா உங்கள்கிட்ட சொல்லுவேன். அப்படி இல்ல வேற சேனல் எனக்கு எடுக்கிறாங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்லுவேன். கண்டிப்பா அவர் வாங்கி கொடுத்த மாடு சோளம் போகாது பையன். கண்டிப்பா நான் என்ன சொல்றேன்னா, நல்லதே நடந்துச்சுன்னா எல்லாருமே நல்லா தான் சொல்லுவாங்க. ஒருத்தங்க நல்லது பண்ணி ஒருத்தங்க யாருமே கெட்டது சொல்லணும்னு நினைக்க மாட்டாங்க. இப்ப எனக்கு ஒருத்தவங்க கெட்டதை சொல்லி எனக்கு வந்து காசு வரணும்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் உழைக்கிறேன், நான் மட்டும் உழைக்கிறேன், நான் எனக்காக உழைக்கிறேன், என் வருங்காலத்துக்காக உழைக்கிறேன், அவ்வளவுதான். சரி, நான் யாரையும் எதுவும் சொல்லல. சரி, ஓகே, அவ்வளவுதான். நான் நல்லா இருக்கணும்னா நான் இதை பண்ணி தான் ஆகணும். மத்தவங்களுக்கோசரம் நான் ஒரு சின்ன அட்வைஸ், அவ்வளவுதான். எடுத்துக்கிட்டோம், எடுத்துக்கலாம், அவங்க ஃப்ரீயா விட்டோம். ஓகே ப்ரோ, தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ. வணக்கம். வணக்கம்ண்ணா. உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திங்க, எங்க இருந்து வர்றீங்க, உங்க பேரு? கண்டிப்பாண்ணே, என் பேர் பிரபாகரன், விழுப்புரம் மாவட்டம்ண்ணே. விழுப்புரம் மாவட்டம். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆர்மில இருக்கேன். ஆர்மி, மிலிட்டரி மேன். சல்யூட் ஒன்று பண்ணிக்கோட. இப்ப நம்மளுக்கோசரம் நீங்க பாடு வர்றீங்கல்ல, அதுக்கு இருந்தாலும் நானும் ஒரு விவசாயினே. நீங்களும் ஒரு விவசாயி தான். சரி, ஓகே. இன்னைக்கு வந்து கருங்கல்பாளையம் மாட்டு சந்தையில ஈரோடு பண்ணிட்டு 2 மாடு வாங்கிருக்கீங்க. 2 கண்ணு மாடுங்களா? 2 மாடுண்ணே. அந்த கருப்பு மாடு, இந்த செவல் மாடு. இந்த செவலா? ஆமாண்ணே. இது எப்படி கண்ணு மாடுங்களா? ரெண்டுமே கண்ணு மாடுண்ணே. கண்ணு இப்பதான் போட்டிருக்க மாட்டிருக்கீங்க? ஆமாண்ணே, 2மே நைட்டு தான் கண்ணு போட்டது. கண்ணு போட்டிருக்கு. எப்படிண்ணா நீங்க அங்க இருக்கீங்க, வீடியோ பாத்துட்டு வந்தீங்களா? ஆமாண்ணே, வீடியோ பாத்துட்டு கால் பண்ணிட்டு வந்தேன். வீடியோ பாத்துட்டு கால் பண்ணிட்டு வந்திருக்கீங்க? ஆமா. சரி, எப்படி போன் பண்ணோன்னே ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாருங்க? கண்டிப்பாண்ணே, நீங்க கால் பண்ணிட்டு வரலாம், நம்பிக்கையான ஆளு. சரி. நான் போன் பண்ணோம், ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது வர முடியல. சரி. ஆனா இப்ப கால் பண்ண உடனே வாங்கன்ட்டாரு. நைட்டு 12:30 மணிக்கு கால் பண்ண, அப்ப கூட எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. அந்த விஷயத்துல நீங்க இது பண்ண தேவையில்ல. சரி. மாடெல்லாம் நீங்களே பாக்குறீங்க, இது எல்லாமே அவர் வாங்கி கொடுத்த மாடு தான். எல்லாமே அவர் வாங்கினதா? ஆமா. ஆக்சுவலி வாரம் நிறைய வாங்குவாரு, வாங்கி ஸ்பாட்லயே ஏத்தி விட்டுருவாரு. இன்னைக்கு தான் இங்க வெயிட் பண்ற கட்டி வச்சிருக்காரு. இருந்தாலும் முடியல, இன்னும் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. சரிங்க. இப்ப எப்படி இவர்கிட்ட ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி இருக்குங்க? நல்லா இருக்கு. கண்டிப்பா நீங்க வரலாம், நம்பி வாங்க. என்ன, நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வாங்கிருக்கோம். 2 மாடு வாங்கிருக்கோம். 2 மாடு? ஆமா. ஏற்கனவே இவர்கிட்ட வாங்கினது இல்ல, பால் தடவை நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான். எப்படிங்க, எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காரு? நான் கேட்டது வந்து வேலைக்கு 10 கொடுக்கணும். அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு, 10 சொல்றாங்கன்னா 9 வரும் அப்படின்னு. 9 குறையாது அப்படின்னு. இது 73, அது 75. 73, இந்த ஹெச்எப் வந்து 75. ஆமாண்ணே. 2மே கிடாரி கண்ணோட இருக்குங்களா? ஆமாண்ணே, 2 கிடாரி. 2 கிடாரி கண்ணோட இருக்கு. கறவை திறன் பாத்தீங்கன்னா இது எத்தனை லிட்டர் பால் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாரு? இது 10 குறையாது. 10க்கு மேல ஹெச்எப். அது கண்டிப்பா பால் குறையாது. எப்படி உங்க ஏரியா கிளைமேட்டுக்கு வந்து செட் ஆகுங்களா? கண்டிப்பா செட் ஆகும். நாம வச்சிருக்கிறத பொறுத்து இருக்கு. வச்சிருக்கிற பொறுத்தா, மெயின்டைன் பண்றத பொறுத்து. ஆமா, மெயின்டைன் பொறுத்து இருக்கு. நீங்க வெயில்ல ஓட்டி விட்டு நீங்க கட்டி விட்டீங்கன்னா அது மாடு என்ன நல்ல மாடா இருந்தாலும் சரி, மீனா தான் போகும். சரி. அப்புறம் அது போகனா, இப்ப நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட் என்ன ரேஞ்சில எதிர்பார்த்துட்டு வந்தீங்க? இவர் என்ன ரேட்டுக்கு வாங்கி கொடுத்துருக்காரு? பட்ஜெட் எல்லாம் எதிர்பார்த்தா அதானே 80க்குள்ள எடுக்கணும்னு பார்த்தேன். என்ன சொல்லுவாங்க, 15-20 வரும் ஒரு வேலைக்கு, அவ்வளவு கறக்குன்னு. ஆனா ஒரு ஓப்பனா சொன்னாரு, அதான் பிடிச்சிருந்தது. இவ்வளவுதான் வரும் அப்படின்னு. நாம இதே போதும்,
10 லிட்டர் 9 லிட்டர் வந்தாலே போதும் கன்ஃபார்ம். மாடு நல்லா இருந்தா சரி. நல்லா இருந்தா சரி. நீ சொல்லுவாங்க 30 லிட்டர் கறக்கும், வேலைக்கு 40 கறக்குன்னு, அதெல்லாம் நம்பாதீங்க. மாடு அதிகபட்சம் 10 12 கறந்தாலே போதும். ஏன்னா மாட்டுடைய நில விலை வரும் அப்படி. சரி 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 ஓகே. உங்க கணக்குப்படி இது எத்தனை லிட்டர் கொடுக்கும் அப்ராக்சிமெண்டா? கண்டிப்பா நான் மெயின்டைன் பண்றதுன்னா நான் தீவனம் நல்லா கொடுப்பேன். என்கிட்ட 12 13 லிட்டர் குறையாது விலைக்கு. 12 13 குறையாது. சரி சரி ஓகேங்க. இதை கொண்டு போய் பெரிய பண்ணையா வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி. அது எடுத்தாச்சு ஏற்கனவே. அது எடுத்தாச்சு. கொடு. இருங்க இருங்க அப்படியே. அண்ணா வணக்கம். வணக்கங்க. நீங்க எங்க இருந்து வரீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. நாங்க ராணிப்பேட்டை மாவட்டம். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு. ஆற்காடு. உங்க பேருங்க? என் பேர் செல்வம். என்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க டிஃபன் கடை வச்சுருக்கோம். இதனால மாடு நிலம் இருக்குது, மாடு வளர்க்கணும். மாடு வளர்த்தறதுக்கு வந்து வாங்கிருக்கீங்க இந்த கருங்கல்பாளையம் சந்தையில? ஏற்கனவே இருக்கு மாடு. ஏற்கனவே இருக்குங்களா? ஆமாங்க. சரி அது யாரு? மணியண்ண பார்த்து வீடியோ பார்த்தேன். சரி என்கிட்ட இருக்கு மாடு எல்லாம் சும்மா சின்ன சின்ன மாடுங்க. சரி இந்த மாதிரி பிரீட் மாடா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னேன். நேற்று சொன்னேன், உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணி வெடிகால வர சொன்னாப்ல. கரெக்டா 2 மாடு கேட்டேன், கரெக்டா வாங்கி கொடுத்துருக்காரு. இப்போ ஃபேமிலியோட வந்திருக்கீங்க? ஆமா ஆமாங்க, ஃபேமிலியோட வந்திருக்கேன். வீட்டுல குழந்தைகளுக்கு தான் மாடு வாங்கி முதல்ல கொடுக்கணும்னாங்க. சரி சரி. அதனால வீட்டுல குழந்தை மாமனார் எல்லாரும் வந்திருக்கீங்க. சரி ஓகே. இவருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணீங்க, ரெஸ்பான்ஸ் எல்லாம் எப்படி கொடுத்தாரு? இல்ல அருமையா சிறப்பா இருந்தது. ஒரு பாராட்ட வேண்டிய விஷயம். பாராட்ட கண்டிப்பா. ஆமா. சரி ஓகே. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இவர் மாதிரி யாரும் கொடுக்கல. எதுவுமே ஆன்சர் பண்ணா எதுக்கு எல்லாத்துக்கும் கரெக்டா போன் எடுத்து பேசுறாப்புல. மாடுக்குன்னா சின்ன சின்ன சஜஷன் கூட அவர் கிளீனா சொல்றாப்புல. கிளீனா சொல்லிடுறாரு. ஓப்பனா இது இருக்குங்கிற மாதிரி சொல்லி. ஆமா ஆமா 100%. சரி ஓகே. இதே சைஸ் பெரிய மாடு உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேட் வரும்? இது வரும்னா இது 1 லட்சத்துக்கு வந்துரும். 1 லட்சத்துக்கு வந்துரும். ஆமா. நீங்க எதிர்பார்த்த அமௌண்ட்டோட இவர் கம்மியா முடிச்சு கொடுத்தாரு. ஆமா இவர் கம்மியா தான் முடிச்சு கொடுத்தாரு. அப்ராக்சிமேட்டா பால் அளவுல எத்தனை கொடுக்கணும்னு சொன்னாரு? இது 15க்கு மேல தான் தரேன்னு சொன்னாரு. அது ஹெச்எப் கிராஸ். இது கிராஸ் 15க்கு மேல கொடுக்கணும். மேல தான் கண்டிப்பா சொன்னாரு. இந்த மாடுனா இந்த மாடு 15 வரும். 15 வரும். 2 சன மாடு. ஒரு வாரத்துல கண்ணு போட்டு ஒரு வாரத்துல கண்ணு ஈனிரும். எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கா? 2 மாடு? 2மே சிறப்பா இருக்குங்க. 2மே சிறப்பா, எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த மாடு வந்து என்ன ரேட்டு நீங்க எதிர்பார்த்தோட கம்மியா வாங்கி கொடுத்துருக்காரு? ஆமா நான் ஒரு 75 ரூபா 80 ரூபா இருக்குன்னு பார்த்தேன். அவர் கம்மியா தான் பிடிச்சி கொடுத்தாரு. ஒரு 15 ரூபா கம்மியா பிடிச்சி கொடுத்தாரு. சரி சரி. உங்க எதிர்பார்த்த பட்ஜெட் ரேட்டுக்கு முடிச்சு கொடுத்துரு. ஆமா ஆமா கரெக்ட் கண்டிப்பா. சரி ஓகே. இந்த மாதிரி மாடுகள் என்ன ஒரு சாதனை பண்ணிடலாங்களா? கண்டிப்பாங்க, அவசியம். இவர் பண்ணலாம். இவர் பண்ணா எல்லாருக்கும் நல்லா இருக்கும். மாடு வளர்க்கின்ற எண்ணம் இருக்கிறவங்க எல்லாருக்கும் நல்லா இருக்கும். எப்படி உங்க ஏரியா வந்து என்ன சொன்னீங்க? ராணிப்பேட்டை. ராணிப்பேட்டை. அந்த ஏரியா கிளைமேட்டுக்கு அடல்ட் ஆகிற மாதிரி அந்த மாதிரி கிராஸ் பீடு தான் வாங்கி கொடுத்துருக்காப்ல. பியூர் ஹெச்எஃப் வாங்கி கொடுக்கல. அங்க வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால பிரீட் மாடு வேணா கிராஸ் மாடு தான் வாங்கி கொடுத்துருக்காங்க. அதுதான் நல்லா. எப்படி எடுத்தோடனே வந்து எந்த ஏரியா அந்த ஏரியாக்கு வந்து செட் ஆகுது என்ன ஏதுன்னு சொன்னாங்க. சொல்லிட்டாப்ல. அவர் சொன்னவனு தான் ஒரு ஐடியாவே இருந்தது எங்களுக்கு. அவர் சொன்ன கேட்டு ஐடியா வந்தது. ஏன்னா இப்போ நீங்க வந்தோடனே பெரிய தரத்துல ஹெச்எஃப் மாடுகள் நிறைய பாத்திருப்பீங்க. ஆமா ஆமா பாத்து அதை காமிச்சு இதை வாங்கலாமான்னு கேட்டிருக்கீங்களா? கேட்டதுக்கு என்ன சொல்லியிருப்பாரு? அவர் சொன்னாரு, இல்லைங்க உங்களுக்கு வந்து வெயில் வந்து வேலூர் மாவட்டம் அது ராணிப்பேட்டை மாவட்டம் பிரிஞ்சு போச்சு, வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும். அதனால வேணாம், நீங்க வந்து பால் அது கம்மியா வரும், நாளைக்கு பிரச்சனையா இருக்கும். அதனால வந்து இந்த மாதிரி கிராஸ் பிரீடு வாங்கிக்கோங்க, உங்களுக்கு மேய்ச்சல் கூட நல்லா இருக்கும். சரி அப்படி சொல்றாரு. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. ஆமா. சரி ஓகே. இப்போ மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கு? குட், வெரி குட், பிடிச்சிருக்கு. தீவன முறையில எப்படி என்னன்னு சொல்லிட்டாருங்களா? வரேன். சரி அது போன் பண்ணி கேட்டீங்கன்னா டீடைல் சொல்லிடுவாரு. அதே மாதிரி கட்டுத்தரை எப்படி மெயின்டைன் பண்ணணும், சரி என்னென்ன மாதிரி கிளைமேட்டுக்கு தீவனம் வைக்கணும், இதெல்லாமே கேட்டுக்குங்க, கேட்டு தெரிஞ்சுக்குங்க. சரி. ஏன்னா மெயினா அந்த ஏரியால கொண்டு போய் மாடு வந்து வேற தீவனம் வச்சோம்னாலும் செட் ஆகாது. சரி ஓகே. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. இந்த மாடல் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணை வைக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி நன்றி. ஐயா பேருங்க? என் பேர் செல்வம்ங்க. அவர் பேரு ரவி. ரவி. சரி சரிங்க. சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. வண்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாருங்களா? எல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டாரு. சரி ஓகேங்க, ரொம்ப நன்றி. அண்ணா வணக்கம். வணக்கம். உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க, எங்க இருந்து வர்றீங்க, உங்க பேரு? நான் வந்து சிவகங்கை மாவட்டம் கல்லல் பக்கத்துல ஆளுவலம்பட்டி என்ற கிராமம். சரிங்க. அங்க இருந்து வருகிறேன்.
நான் வந்து யூடியூப் சேனல்ல பார்த்துட்டு மணிகண்டன் அவர்களை கான்டாக்ட் பண்ணேன். சரி. சுமார் ஒரு 2 வருஷமா ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன். 2 வருஷமா? 2 வருஷமா. அது அப்புறம் இடையில நான் சிங்கப்பூர்ல இருக்கிறேன். சிங்கப்பூர்ல இருந்தே கால் பண்ணேன் அவருக்கு. அங்க ஒர்க் பண்றீங்களா? ஆமா, அங்க ஒர்க் பண்றேன். அப்ப அங்க இருந்து கால் பண்ணேன் அவருக்கு. அப்ப ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி கால் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்த வாரம் போன வாரம் வந்துட்டு அப்புறம் இங்க வந்துட்டு இந்தியா வந்துட்டு கால் பண்ணேன். ரெஸ்பான்ஸ் கரெக்டா கொடுத்தாப்புல. எடுத்த உடனே போன் ஃபர்ஸ்ட் கால்ல அட்டன் பண்ணிடுவாங்க. கொடுத்தாப்புல சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் நைட்டு புறப்பட்டு வந்துட்டான். காலையில 3 மணிக்கு இங்கே வந்துட்டான். அப்புறம் நம்ம செலெக்ஷன் பண்ணபடி நம்மளுக்கு நம்ம ஏரியாவுக்கு என்ன அடாப்டரோ அதுக்கு தகுந்தபடி மாடு பார்த்து கரெக்டா கொடுக்குறாப்புல. நாங்க ஏற்கனவே கொஞ்சம் மாடு வச்சிருக்கிறோம். சரி. அதோட இவர்கிட்ட எடுக்கணுங்கிற ரொம்ப ஆசை. அதனால எடுத்துட்டு இப்போ வச்சிருக்கான். 4 மாடு எடுத்திருக்கேன். 4 மாடு எடுத்திருக்கீங்க. எப்படி நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்ல முடிச்சு கொடுத்துருக்காரா இல்ல? ஆமா, மெயினா வந்து இப்ப அதுதான் இப்ப இன்னைக்கு உள்ள சூழ்நிலைக்கு வந்துட்டு பட்ஜெட் வந்து எங்க ஏரியாவில கொஞ்சம் ஹெவியாத்தே இருக்கும். ஆமா, ஹெவியாத்தே இருக்கு. இங்க வந்து நம்ம நினைச்சதை விட அவரு சாதாரணமா பண்ணி கொடுக்குறாரு. சாதாரணமா சராசரியா ஒரு மாட்டுக்கு எத்தனை மிச்சம் பண்ணி இருக்காரு? நீங்க ஒரு மாட்டுக்கு எங்களுடைய கணக்குப்படி பார்த்தோம்னா ஒரு மாட்டுக்கு 10 to 15 மிச்சம் கொடுத்துருக்காரு. 10 to 15 மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு எங்களுடைய கணக்குப்படி. அப்படியே மாட்டை பாத்துடலாங்களா? மாத்தலாம். ஆனா அப்படியே இந்த மாடு பாத்துடலாங்களா? இந்த மாடு வந்து நம்ம எதிர்பார்த்ததை விட பால் திறன் வந்து நம்ம கேட்டோம். சரி. அந்த கேட்டதுக்கு தகுந்தபடி ஒரு பட்ஜெட்டை வந்து அவ வந்து நம்மளுக்கு வந்து கட்டுமான அளவுக்கு எடுத்து கொடுத்தாங்க. வாங்கிட்டாங்க. இது பால் அளவு நேரத்துக்கு 10 20 கறக்கணும் இருக்காங்க. கூட வந்தா சந்தோஷம் சொல்லி இருக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரு 18 கடத்து இருக்கிறோம். கண்ணு மாடுங்களா? இது கண்ணு மாடு. இது காலக்கண்டு. இது காலக்கண்டு போட்டிருக்கு. இது ஒரு தாய். சரி. அதன் பிறகு அது ஒண்ணு வாங்கணும். அது என்ன ரகத்துல சரிங்க? அதுக்கு இது சாயிர்வால் கிராஸ்ங்களா? ஆமா, இது வந்து சாயிர்வால் கிராஸ். அந்த ரகத்துல இது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு கொஞ்சம் விருப்பம். இந்த மாடை பார்த்து கொஞ்சம் விருப்பமா இருந்துச்சு. பால் எப்படிங்கிறத நான் யோசிக்கல. மாடு எனக்கு பிடிச்சிருந்ததுனால சரி கேட்டு ஒரு பட்ஜெட்டுக்கு தந்தபடியா நான் ரேட்டு போட்டு. மாடுங்களா? கொஞ்சம் இது சென மாடு. செனமாடு ஒரு 20 நாள் 15 நாளைக்குள்ள கன்வெர்ட் போட்டுன்னு சொல்லிட்டாங்க. இது பால் எத்தனை கொடுக்குன்னு நினைக்கிறீங்க? இவங்க ஒரு 15 to 18 கொடுக்குன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நாளைக்கு. அது எப்படிங்கிறது தெரியல. தலையீத்து அதனால கொஞ்சம் ஏதோ நம்மளுக்கு 12 13 கிடைச்சாலும் கூட ஓகே. அப்புறம் 2,000 3,000. சரிங்க. அப்படியே இது சாகிவால் தானே? இது நம்மது கிடையாது. அந்த இது வாங்க. அதுங்களா? இந்த மாடு. ஆமா, இது வாங்கினா ஜெர்சி கிராஸ். ஆமா, ஜெர்சி கிராஸ். கடைசியா இந்த மாடு வாங்குறப்ப வந்து கொஞ்சம் போட்டி ஆகி போச்சு. கடைசியா வந்து மாட்டுக்கு டிமாண்டுங்கிற மாதிரி கடைசி மாடு பிடிக்கிறப்ப 2 பேர் போட்டி ஆகி போச்சு ஒரே ரேட்டுக்கு. மாடுக்கு மடிக்கு சம்மந்தமே இல்லாத சம்பந்தமா இருக்கு. ஆமா, அழகா இருக்கு. கடைசி நேரத்துல வந்து இந்த மாட்டை வந்து நம்ம பாக்குறப்ப வந்து 2 பேர் போட்டி போட்ட மாதிரி ஆகி போச்சு. எங்களுக்கு கொடுங்க உங்களுக்கு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் மணிகண்டன் சார் கொஞ்சம் காம்பரேஷன் பண்ணி சரி அவ வெளியில இருந்து ரொம்ப தூரத்துல வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பண்ணி கொடுத்தாங்க. பேசி முடிச்சு கொடுத்துருக்காங்க. இது வந்து பால் கறவை திறன் எத்தனை கொடுக்குங்க? செனமாடு கறவை திறன் வந்து நம்மளுக்கு போது 15 சொல்லியிருக்கா. 15 to 18 சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி. அது பார்த்தா எப்படிங்கிறது அதுக்குள்ள பட்ஜெட் என்னவோ அதை போட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள பட்ஜெட். அடுத்த மாடுனா? அடுத்த மாடு அந்த அங்க இருக்கிறது அது ஜெர்சி தான். அதுவும் ஜெர்சி தான். ஜெர்சி மாடு. இந்த கொம்போடு இருக்கிறதுங்களா? இது நல்ல கொம்போடு இருக்குது. மாடு கொஞ்சம் போர்ஸான மாடுதான். ஆமா, அடுத்து இந்த பக்கத்துல யாருமே நெருங்கிற கூடல அப்பளையா இருந்து. ஆமா, நல்ல நெட்டு நீளமான மாடு. இல்ல இதுவா அது மாதிரி சினையா இருக்குது. இது இன்னும் கண்டு போடல. இது ஒரு வாரம் 10 நாள் சொல்லியிருக்கிறாங்க. சரி. அது அந்த நம்மளுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்தபடியா நம்ம மண்ணுக்கு நம்மளுடைய ஏரியாவுக்கு சிவகங்கை மாவட்டத்துக்கு என்ன அடாப்டரோ அதுக்கு தகுந்தபடி அவங்க எடுத்து கொடுத்தாங்க. ஆமா, சரி சரி. சும்மா தேவையில்லாம மத்த கலர்ஸ் எல்லாம் எடுக்காம அவங்க நம்மளுக்கு விரும்புற மாதிரியே அவங்க நம்மளுக்கு எப்படி மாடு அடாப்ட் ஆகும் அப்படிங்கறத அவங்க சூஸ் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்க. இதுக்கு வந்து என்னென்ன மாதிரி தீவனங்கள் கொடுத்தாங்கிற? தீவனங்கள் வந்து இன்னுமே அவர் மணிகண்டன் சார் சொல்றோம்னு சொல்லியிருக்காங்க. அது போறதுக்கு நாங்க நார்மலாவே வந்து மாடு வச்சிருக்கிறோம். அதுல நாங்க வந்து பாத்தீங்கன்னா கேஎஸ் போடுவோம். அது பார்த்துக்க சூப்பர் நைப்பியர் போட்டு வச்சிருக்கிறோம். அது பார்த்துக்க கோதுமை தோடு கொடுப்போம். சோளம் நாங்க விவசாயம் போட்டு சொந்தமாவே எடுத்து வச்சிருக்கிறோம். தோட்டத்துல இருந்து எடுத்து வச்சிருக்கிறோம். அது வருஷத்துக்கு ஒரு 4 டன் to 5 டன் எடுத்து வச்சுக்கிருவோம். அதை அரைச்சு நாங்க அதுல வந்து கடலை புண்ணாக்கு, வெந்தயம் இந்த மாதிரி ஐட்டங்கள் போட்டு மிக்ஸ் பண்ணி நாங்க அரைச்சு வச்சுக்கிருவோம். அதை வந்து சராசரி எல்லா மாட்டுக்குமே ஒரு
கறவைக்கு தகுந்த மாதிரி நம்ம அளவுல கொடுத்துக்குருவோம். சரி சரிங்க. இது இப்போதைக்கு நான் கொடுத்துக்கிட்டு வரேன். இன்னும் அவர்கிட்ட வந்து இங்க உள்ள அடாப்டருக்கு எப்படிங்கிறது தெரியல, நாங்க கொடுத்துக்கிட்டு வர்றோம். சரிங்க. அதனால இனிமே போதுமான அளவு இதுவா அப்படிங்கறத அவர்கிட்ட கேட்டு இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து கைவசம் வந்து அங்க ஊர்ல எத்தனை மாடுகள் இருக்கு? நம்மள்ட்ட வந்து இப்போ வந்து 5 மாடு கறந்துக்கிட்டு இருக்கிறான். 5 மாடு கறக்குறான். அதுல நாட்டு மாடு 2 வச்சிருக்கிறான். அது போதுக்கு இந்த மாதிரி கிராஸ் மாடு வச்சிருக்கான். அது போதுக்கு கண்டுகள் ஒரு 10-15 கண்டுகள் வாங்கி சொந்தமா வளர்த்துக்கிட்டு. ஜல்லிக்கட்டு கண்டா? இல்ல மாடு பால் மாடு கண்டுதா? ஆமா, நம்ம வந்து விவசாயத்தை சார்ந்தது இருக்கிறோம். கரும்பு, வெள்ளை, நெல், வாழை எல்லாமே போட்டிருக்கிறோம். அது போதுக்கு பிசினஸும் பாக்குறோம். பேக்கரி, எர்த் மூவர்ஸ், டிராவல்ஸ் இதெல்லாம் வச்சிருக்கோம். ஒரு வந்து ஒருங்கிணைந்த பண்ணையா இதை நாங்க பேக்கரி வச்சிருக்கிறதுனால பால் வந்து நம்மளுக்கு கண்டிப்பா தேவைப்படுது. அதனால பத்தாம இருக்கு கொஞ்சம். இப்ப வந்து ஒரு 50 to 60-70 லிட்டர் தான் பேச்சுறோம். இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தேவைங்கிறதுக்காக நான் வந்து வாங்கிக்கிறேன். சரி ஓகே. நான் இங்க வந்து பார்த்ததுல நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எத்தனை மாடுகள் பார்த்திருப்பீங்க, அவர் எத்தனை மாடு ரிஜெக்ட் பண்ணிருப்பாரு அதை சொல்லுங்க. அது நம்மளுக்கு பிடிச்சது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5-6 மாடு நம்மளுக்கு பிடிச்சிருந்துச்சு. இல்ல நீங்க வாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க. நம்ம ஏரியாவுக்கு தந்தோட நான் பிடிச்சு தரேன். அதாவது எங்களுக்கு பிடிச்சிருந்தது. மாடுகள் பெரிய சைஸா பாக்குறது நல்லா இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னாக்கா வாங்க உங்களுக்கு தரமா பிடித்தாருன்ட்டு. அப்ப அவங்க சில விஷயங்களுக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சில விஷயங்களுக்கு இந்த மாடு பாருங்கண்ணே அப்படின்னு சொன்னாக்கா அவங்க தரவா பார்த்து கொடுத்துருவாங்க. இப்போ இந்த மாடெல்லாம் உங்க ஏரியால வாங்கினா என்ன ரேஞ்ச் வருங்க? எங்க ஏரியானாக்கா இங்க இருந்து வாங்குறதோட பாத்தீங்கன்னா 10 இல்ல அங்க இருக்கிற சந்தைகள்ல வாங்கலாம். சந்தைகள்ல நான் பெரும்பாலும் வாங்குறது கிடையாது. அங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வாங்குறது. அங்க வந்து கஸ்டமர் இருக்கிறாங்க, ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள்ட்ட கால் பண்ணாக்கா மாடு இருந்துச்சுனாக்கா போய் அங்க எடுத்துக்கிறேன். அங்கேயே போய் எடுத்துக்கலாம். அங்க போய் அதுக்கு இதுக்கு உங்களுக்கு டிஃபரண்ட் தெரியுதுங்களா? டிஃபரண்ட் இருக்கு. என்ன எங்களுடைய தொலை தூரம் தான் கொஞ்சம் அதிகமே தவிர மத்தபடி ஒண்ணும் கிடையாது. இதுல நம்ம ரேட் வைஸ் பட்ஜெட் வரியா பார்த்தோம்னாக்கா எங்க பக்கமா இருந்தா நிறைய எடுக்கலாம். சரி சரி. ஆமா, நம்ம இங்க இருந்து போகணும். ஒரு அப் அண்ட் டவுன் பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் இங்க இருந்து சிவகங்கைக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கான். இன்னும் வருங்காலத்துல கொஞ்சம் பண்ணையை டெவலப் பண்ணோம்னாக்கா மணிகண்டன் சாட்டை நீ எடுக்கிறோங்கிற ஐடியால இருக்கும். சரி ஓகேங்க. அவர் வாங்கி கொடுத்த மாடுகள் எல்லாமே குவாலிட்டியா இருக்கும். எப்படி மெயின்டைன் பண்றதுன்னு தெரியாம நிறைய பேர் இது பண்ணிடுவாங்க. அதனால என்ன டவுட்டா இருந்தாலும் அவரை கான்டாக்ட் பண்ணி தெளிவா டீடைல் எல்லாமே வச்சிருக்கேன். நான் மில்கி மிஷின் வச்சிருக்கிறேன், சாப் கட்டர் வச்சிருக்கிறேன், கவு லிப்ட் வச்சிருக்கிறேன். அது கால்சியம் குறைபாடுனாக்கா படுத்துக்கிறோம்ல கவு லிப்ட், அதையெல்லாம் வச்சிருக்கிறேன். எல்லாமே மாட்டுக்குள்ள தேவையான அனைத்து பொருளுமே நான் வச்சிருக்கேன். அதாவது பண்ண ஆரம்பிக்கிற ஒரு சில 2 மாடுகளுக்கு அதை சேர்த்து வச்சுக்கிட்டேன். சரி சரி. ஏன்னா ஃபியூச்சர்ல வந்து நம்ம வந்து இதை பெருசா ரன் பண்றோம் அப்படிங்கிற தோதுல வந்து இதை நான் வச்சிருக்கேன். நாங்க ஆல்ரெடி நான் சிங்கப்பூர்ல வந்து நாங்க அங்க ஒரு பிசினஸ் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்க என் தம்பி அங்க இருக்கிறோம். இங்கே இந்த பிசினஸ் பாக்குறதுக்கு இது ஒரு வேலையா பார்ப்போம் அப்படின்றதுனால ஒருங்கிணைந்த பண்ணையா விவசாயம், போக்குவரத்து எல்லாத்தையும் சேர்த்த மாதிரி நாங்க ஒருங்கிணைந்தா பார்ப்போம். சரி ஓகேண்ணா, ரொம்ப நன்றி. இப்ப மாடுகள் வேணா இவரை சேதம் பண்ணிடலாங்களா? கண்டிப்பா. அப்ப நான் தான் ஃபர்ஸ்ட் எடுக்க வந்தேன். அதன் பிறகு எங்க ஊர்ல எங்க மாமாவும் எங்க சித்தப்பா வந்திருந்தாங்க. அப்ப அவரை கேட்டாங்க, அவரே கேட்டாரு நீங்க யார் யூடியூப் பார்த்து போனீங்களா என்னங்கிற கேட்கறப்ப ஆமான்னு சொன்னாங்க. நீங்க யார் மணிகண்டனை பார்க்க போறீங்களா வேற யாரை பார்க்க போறீங்களா அவர் கேட்டாரு. நீங்களும் பாப்பீங்களான்னு நான் கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னாரு நானும் தான் அவர் ஃபாலோவர்ஸ் தான் அப்படின்னு சொன்னாரு. அதனால அவருக்கும் ஒரு மாடு எடுத்திருக்கு, எங்க சித்தப்பாவுக்கும் ஒரு மாடு எடுத்திருக்கு. அவர் பார்க்க முடியுங்களா? என் மாதிரிதான். அப்படியே உள்ள வாங்க. ரொம்ப கூச்சப்பட்டு ஓரமாவே நிப்பாரு. அவர் வலுக்கட்டையாப்பா அவர் வந்து மாடு வாங்கி ஆகணும்னு சொல்லிட்டாரு. இப்ப கடைசியா தான் வருது. அந்த மாட்டுக்கு போட்டியா இன்னொருத்தர் வந்துட்டாங்க. சரி சரி. அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த மாடு. சரி சரி. அதனால அவருக்கு இந்த மாடு வாங்கியிருக்கு. சித்தப்பாக்கு ஒரு மாடு இருக்கு. அவர் வந்து அங்க ரெஸ்ட் எடுத்திருக்காரு. ரொம்ப தூரம் கொஞ்சம் அலைஞ்சிட்டாருங்கிறதுனால அவர் ரெஸ்ட் எடுத்திருக்காரு. சரி ஓகே. ஆனா உங்க பேரு? பாலகிருஷ்ணன். சரி ஓகே. கொண்டு போய் சிறப்பா வளர்த்துங்க. உங்க ஒருங்கிணைந்த பண்ணை வந்து பெரிய பண்ணையா அமையிருக்க எங்க சேனல் சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்ஸ். வணக்கம். வணக்கம் ஐயா. நீங்க எங்க இருந்து வர்றீங்க? உங்களை ஒரு சின்ன அறிமுகப்படுத்திக்கங்க. நான் வந்து திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி வட்டம் அருந்தோடு கிராமத்துல வந்துருக்கேன். அருந்தோடு. சரி ஓகே. இப்போ வந்து மணியண்ண வீடியோ பாத்துட்டு வந்திருக்கீங்க. ஆமாய்யா, நான் ஒரு 4 வருஷமா பாத்துட்டு இருக்கேன். 4 வருஷமா பாக்குறீங்க? அதேப்பா. இதான் ஃபர்ஸ்ட் டைமுங்களா? ஆமா, வந்து மாடு வாங்குறதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இதுக்கு முன்னாடி மாடுகள் வாங்கிருக்கீங்களா? இது மாதிரி வீட்டுல இருக்கிற மாடுகளை வச்சு பால் கறந்தேன். சரி, கொஞ்சம் பால் அதிகமா கறக்கிறதுனால அண்ணன் கிட்ட வந்து போன் பண்ணிட்டு வந்து வாங்கிட்டேன். இப்போ போன் பண்ணி கேட்டிருப்பீங்க, என்ன எப்படி ரெஸ்பான்ஸ் எல்லாம் பண்ணாரா? நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாரு. என்னன்னு சொன்னாரு? 10 மணிக்கு போன் பண்ணேன். சரி வாங்க எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னாப்ல. எந்த இதுவும் சொல்லல.
நல்லா இப்படி நீங்க குறிப்பிட்ட ஒரு பட்ஜெட் சொல்லி அதுக்குள்ள வேணும்னீங்களா இல்ல? ஆமா ஆமா, ஒரு 70-80 ரூபா பார்க்க சொன்ன வேலைக்கு பார்த்துட்டு இருக்காரு மாதிரி. அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. அதே மாதிரி வாங்கி கொடுத்துருக்காரு. இது ரெண்டுமே சென மாடுங்களா? ஆமா, இன்னும் ஒரு 10 நாள்ல கண்டு போடும். இது ஒரு 10 நாள்ல. சரி, இது வந்து ஈத் எத்தனை ஈத் இறங்கி இருக்கு இந்த இது வந்து 2வது, அதுவும் 2வது ஈத்து தான். 2வது ஈத் தான். ஆமா. வந்து நீங்க திருவண்ணாமலை மாவட்டம்னு சொல்லியிருக்கீங்க. ஆமா. அந்த ஏரியாவுக்கு வந்து கிளைமேட் வந்து வேற மாதிரி இருக்கும். கிளைமேட் வேற மாதிரி தான் இருக்கு. அது கலர் சட்டை மாடு தான் நல்லா இருக்கும், ஜெர்சி. சரி, இருந்தாலும் நம்ம வீட்டு பர்பஸாக இது ஹெச்எப் ஒன்று எடுத்திருக்கேன். ஹெச்எப் ஒன்று எடுத்திருக்கீங்க. இது பால் அளவுல எத்தனை கொடுக்குன்னு சொன்னாங்க? வேலைக்கு 10 கொடுக்குன்னு சொல்லிட்டேன். ஒரு வேலைக்கு 10. ஆமா. தீவனம் எல்லாம் எந்த மாதிரி தீவனம் கொடுத்துட்டு இருக்கீங்க? தீவனம் வந்து நான் பச்சை தீவனம் சூப்பர் நேப்பியர் போட்டிருக்கேன் 1 ஏக்கரா. அது இல்லாம வந்து குச்சி தீவனம் கொடுக்குறேன். புண்ணாக்கு, வைக்கோல் இதெல்லாமே கையிலே இருக்கு. கையில. சரி, அப்ப பிரச்சனை இல்ல தீவனத்துக்கு. ஆமா, பிரச்சனை. சரி, ஓகே. நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்கு இந்த ஹெச்எப் மாடு வாங்கி கொடுத்துருக்காரா? கண்டிப்பா கண்டிப்பா, பரவாயில்ல. எத்தனை ரூபா மிச்சம் பண்ணி கொடுத்துருக்காரு இதுல? ஒரு மாட்டுக்கு ஒரு 10 ரூபா கம்மி பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. மாட்டுக்கு 10 ரூபா கம்மியா வாங்கி கொடுத்துருக்காரு. மாடு எப்படி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்ததா? கண்டிப்பா நல்லா இருக்கும், பிடிச்சிருக்கு. நல்லா வாங்கியிருக்கேன். சரி, எத்தனை மணிக்கு சந்தைக்கு வந்தீங்க? எத்தனை மாடு பாத்தீங்க? நாங்க வந்து ஒரு 3 மணிக்கு வந்த வெடிகாலம். 6 மணி ஆயிடுச்சு மாடு பாக்குறதுக்கு. நிறைய மாடு இருக்கிறதுனால கொஞ்சம் பார்த்து வாங்குற மாதிரி இருந்தது. சரி, எத்தனை மாடு வேண்டாம்னு சொன்னாரு? அவர் சொன்ன ஒரு 10 மாட்டுக்கு வேணா இருந்து நான் பார்த்து வாங்கி தரேன். என்ன காரணத்துக்காக வேண்டாம்னு சொன்னாரு? இல்ல, நாங்க சீதோஷண வெயில் கொஞ்சம் அதிகம், அதுக்கேற்ற மாதிரி இந்த வெயிலுக்கு ஏத்த மாதிரி வாங்கினா பிரச்சனை இருக்கான்னு சொல்லி வாங்கி கொடுத்துருப்பாரு. சரிங்க, சரி, ஓகே. அப்படியே இந்த மாடு பாத்திரலாங்க. பாருங்க ஐயா, இது நரமாசனைங்களா? ஆமா ஆமா, இன்னொரு 10 நாள் கண்ணு போட்டுருது. இன்னும் 10 நாள்ல கண்ணு நீரு. ஆமா ஆமா, நல்லா எச்சப்போட ஜம்முன்னு இருக்க மாட்டேங்குது. ஆமா, நல்லாதான் இருக்குது. அவர் தான் வாங்கி கொடுத்தாரு. இது மணி 8 மணி ஆகி போச்சு அவருக்கு தேர்வு பண்ணி கொடுக்கறதுக்கு. இது கடைசியா வாங்கினது? ஆமா ஆமா. இது எப்படி, இது நீங்க எதிர்பார்த்த மாதிரி மாடு வாங்கியிருக்காரா? இல்ல இல்ல, நான் எதிர்பார்த்தோட நல்லா வாங்கி கொடுத்தாரு. நல்லாவே வாங்கி கொடுத்துருக்காரு. சரி, ஓகே. இப்போ வந்து மாடுகள் வாங்கும் போது நீங்க எதிர்பார்த்த பட்ஜெட்டுக்குள்ள முடிச்சு கொடுத்துருக்காரு. கண்டிப்பா 10,000 கம்மி தான். மாட்டுக்கு 10,000 ரூபாய் கம்மியாவே பேசி வாங்கி கொடுத்துருக்காரு. எப்படி, பரவாயில்லைங்களா? பரவாயில்ல. மாடு அடுத்த தடவை வந்து 2 மாடு வாங்கணும். அடுத்த தடவை வந்து 2 மாடு. ஆமா, உங்களுக்கு பிடிச்ச மாதிரியே 2 மாடு வாங்கி கொடுத்துருக்காரு. ஆமா, 2 தான். இதுக்கு இங்க இருந்து திருவண்ணாமலை கொண்டு வரக்கா அங்க வட்டி எல்லாம் அவரே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. சரி, சரிங்க. இப்ப இந்த திருவண்ணாமலையில இருந்து இங்க வந்திருக்கீங்க. இந்த சந்தையை பத்தி உங்க கருத்து சொல்ல முடியுமா? இது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய சந்தை. இது கருங்கல்பாளையம். வேற எங்க இது மாதிரி கிடைக்கல மாடு. இந்த அளவுக்கு மாடுகளும் வரத்துக்கு அதிகமா பால் கற மாடு எங்கேயும் இல்ல. இங்க வந்தாதான் கிடைக்கும். இங்க வந்தாதான் கிடைக்கும். ஆமா. சரி, சரி. சரி, ஓகே. கொண்டு போய் பக்குவமா வளர்த்துங்க. கண்டிப்பா. அடுத்த தடவை உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். இந்த மாடல் கொண்டு போய் மிகப்பெரிய பண்ணையா வைக்க சார்பா வாழ்த்துக்கிறோம். ரொம்ப நன்றிங்கண்ணா. நன்றி, வணக்கம். ஐயா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாங்கி எடுத்துட்டியா? அதெல்லாம் கவர் பண்ணியாச்சு. நல்லா கவர் பண்ணி போ. சாக்க மடி தெரியல. நானு இல்ல, நீங்க தெரியல. இப்ப நான் தெரியுதா? தெரியுது. போட்டு போ. சரி, ஓகே. சட்டி வேற உட்காந்துங்க. சட்டி கட்டி அண்ணா வணக்கம். வணக்கம் வணக்கங்க. இப்போ வந்து இந்த மாடு வந்து எந்த ஏரியாவுக்கு போகுதுங்க? இது வந்து வாழப்பாடி போகுது. வாழப்பாடி. நல்லா சீம்பாலே பார்த்தா கலர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, ரொம்ப கெட்டி பாலுங்க. கெட்டி பால். இன்னும் மடி உடையில. நல்ல நம்பர் 1 பால். நம்பர் 1 சீம்பால். ஆமா, நல்லா மஞ்சள் குளிச்ச மாதிரி இருக்கு. ஆமாங்க. சரி, சரி.
இது வந்து எத்தனை லிட்டர் ஆவரேஜா பால் கொடுக்குது? இந்த மாடு ஒரு நாளைக்கு 25 பக்கம் அசால்ட்டா கறக்கும். சொல்லலாம் நம்மளும் 25 30ன்னு சொல்லலாம். இந்த மாடு கேரண்டி ஒரு 25 கறக்கும். அதுக்கு மேல கறந்தா சந்தோஷம் நினைச்சுக்கிறேன். சரி சரி. இந்த மாதிரி சீம்பால் வேணும் உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணலாமா இல்ல சீம்பாலுக்கெல்லாம் நீங்க நம்மள கான்டாக்ட் பண்ணாதீங்க. மாடு வாங்குறதுக்கு வாங்க. மாடு வாங்குறதுக்கு மட்டும். இப்போ வந்து பால் கறந்துட்டு இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே பால் கறக்கிற மாதிரி என்னென்ன மெயின்டைன் பண்ணணுங்க அதை சொல்லிடுங்க. என்னங்க மெயின்டைன்? எப்படி காம்புல கறக்கணும்? ஃபர்ஸ்ட் எந்த மாடா இருந்தாலும் ஃபர்ஸ்ட் கண்ணு ஊட்டி விட்டு சொர போட்டு வைக்கணும். அதெல்லாம் சொர போட்டு வச்சோம் பாரு. குணமான மாடா இருந்தா ஃபர்ஸ்ட்ல இந்த கையில முன்னால கை வைக்கலாம். முன்னாடி இல்லைன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தோம்னா உள்ளுக்கு தான் கை வைக்கணும். பின்னாலதான் வைக்கணும். சரி. வந்த வேகத்துல முன்னால வச்சீங்கன்னா எட்டி உதச்சு போடும். எட்டி உதச்சிடு அது கூச்சத்துல. அதனால எப்பயும் உள் கை தான் வைக்கணும். அப்புறம் தான் பின்னால வைக்கணும். அதாவது முன் காம்புல கறந்துட்டு அதுக்கப்புறம் பின் காம்புல கறக்கணும். ஆமா ஆமா. சரி சரி. இப்ப எண்ணெய் எல்லாம் போட்டு கறக்கிற மாதிரி இருந்தேன்னா எப்படிங்க? எண்ணெய் போடணும், விளக்கெண்ணெய் போடணும். விளக்கெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஆமா. சரி. இந்த